எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். Hebrews 12 verse 2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us. Let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. இந்த வேத பகுதியிலிருந்து இந்த தேவ சபைக்கு பல செய்திகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். So we have given plenty of messages from this portion, the word of God. ஆனால் இன்றைக்கு தேவ வசனத்துக்காக நான் காத்திருந்த பொழுது, while I was waiting for the word of God, இதே வசனத்தை மறுபடியும் ஆண்டவர் என்னை தியானிக்கும்படியாய் நடத்தின பொழுது நான் சற்று யோசித்தேன். The Lord led me to meditate on this verse and I considered. இதிலிருந்து வேர்ட் பை வேர்ட், வார்த்தைக்கு வார்த்தை இதிலிருந்து செய்தி சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. So word by word messages were given to the church. ஆனால் yet என்னை மறுபடியும் ஆண்டவர் அதே வசனத்துக்குள்ளே தேவன் நடத்தி அதை சிந்திக்கும்படி மாத்திரமல்ல என்னை உருவாக்குவதற்கு தீர்மானித்தார். My Lord not only led me through the same verse, not only he made me meditate, also he is forming me through this word. நான் இதுவரைக்கும் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது போல நான் நினைத்து கொண்டிருந்தேன். So all along I thought I had a faith. ஆனால் இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு தந்து என்னை தியானிக்க பண்ணின பொழுது, when the Lord gave me these words and made me meditate on it, கர்த்தருக்கு முன்பாக கதற வேண்டியதாக இருந்தது. I had to cry unto the Lord. என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி நான் கெஞ்ச வேண்டியதாக இருந்தது. I had to beg the Lord to increase my faith. விசுவாசத்தை குறித்து நான் பல பிரசங்கங்களை நான் செய்திருக்கிறேன். I had given several messages regarding faith. ஆனால் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நடத்தின பாதை முழுவதும் வித்தியாசமானது, முழுவதும் வேறானது. But today the way the Lord has led me through this message, especially through faith, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இந்த 12ஆம் அதிகாரத்தை எழுதுவதற்கு காரணம் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The reason as to why this chapter 12 is written is mentioned in Hebrews 10. நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், if you ought to understand the 12th chapter 10ஆம் 11ஆம் அதிகாரத்தின் முகவுரையை நீங்கள் கவனிக்க வேண்டும். you ought to go through the chapters 10 and 11. 10ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே, in chapter 10 முந்தின நாட்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறார். call to remembrance the former days. அந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்தார்கள். those days these people were illuminated. அந்த பிரகாசிக்கப்பட்ட நாட்களிலே அவர்கள் பரலோகத்தை குறித்துள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தார்கள். when they were illuminated they had a great hope regarding heaven. அவர் நம்பிக்கை பரலோகத்துக்குரியதாக இருந்தாலும், though the hope was regarding heaven, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கை ஆக்கப்பட்டார்கள். they were made a gazing stock both by reproaches and afflictions. அவர்களுடைய ஆஸ்திகளை எதிரிகள் கொள்ளையடித்தார்கள். whilst the adversary destroyed whatever they had. அவர்கள் கொள்ளையடித்தார்கள், they destroyed, நிந்தித்தார்கள், they reproached, அவமானப்படுத்தினார்கள். they were put to shame. இதையெல்லாம் அவர்கள் செய்தபோது, when they did all this, பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களிலே அந்த பரலோக நம்பிக்கை இருந்ததினாலே
அவர்கள் சந்தோஷமாக சகித்தார்கள். The days when they were illuminated because they had the hope regarding heaven, they rejoiced when suffered. இப்பொழுது Now அவர்கள் தைரியம் இழந்தவர்களாக, have lost, அவர்கள் சோர்ந்து போனவர்களாக, they are weary. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே In chapter 12, அவர்கள் கைகள் நெகிழ்ந்தவர்களாக, அவர்கள் முழங்கால்கள் தளர்ந்தவைகளாக இருக்கிறவைகளை பிசகி போகாமல் இருக்கும்படி திரும்ப நிமிர்த்த தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்த நிருபந்தான் இந்த 11ஆம் 12ஆம் அதிகாரம். This epistle of 11 and 12 is here we find their hands were hung down and their knees were feeble. சுருக்கமாக சொன்னால் இந்த எபிரேய ஜனங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். Hebrews were weary and faint in the soul. மிக தளர்ந்து போய் இருக்கிறார்கள். They were very weary. அவருடைய முழங்கால்கள் எல்லாம் தளர்ந்து போயிற்று. And the knees were feeble. கர்த்தருக்கு நேராக உயர்த்தியிருந்த கரங்கள் எல்லாம் தளர்ந்து போயிற்று. The hands were weary. They were not able to lift up the hands to God. நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று. They had lost all hopes. ஒரு காலத்திலே மைமேலே விசுவாசம் இருந்தவர்கள் இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போய் விட்டார்கள். Once they believed regarding the glory of God, now they are lost. ஆகையினாலே இந்த 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை அவர் கொடுத்தார். So the title of heroes of faith was given unto them. விசுவாசம் என்று சொல்லுகிறது வெறும் நம்புகிறது மாத்திரம் அல்ல. Faith is not by seeing. நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். Being steadfast in hope. அந்த நம்பிக்கையை நீங்கள் அசையாதிருங்கள். Should not be shaken in hope. நம்முடைய முற்பிதாக்களை பாருங்கள். Look at our forefathers. நோவா, ஆபிரகாம், ஏனோக்கு, ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாருடைய விசுவாசத்தையும் எடுத்து கையாண்டு Noah, Abraham, Isaac and Joseph. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. A cloud of witnesses has compassed round about us. ஆகையினால் Therefore, இத்தனை சாட்சிகள் நம்மோடு இருக்கும்போது when we have all these witnesses, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி பொறுமையோடே ஓடுங்கள். Looking unto him, the author and finisher of our faith, let us run this race patiently. இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலை கொடுத்துவிட்டு when you go through the heroes of faith, இவ்வளவு சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. these witnesses are compassing. ஆகையால் அவர்களை நோக்கி ஓடுங்கள் என்று எழுதவில்லை. It was not written, look unto them and run the race. அவர்களுடைய சாட்சிகளை நோக்கி ஓடுங்கள் எழுதவில்லை. Look unto the witnesses and run after them. அவர்கள் நமக்கு முன்னால சாட்சியாய் ஓடினது உண்மை. It's true, they ran as witnesses before. அவர்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டது உண்மை. It's true, they upheld the faith. அவர்கள் மேன்மை பாராட்டப்பட வேண்டியவர்கள் உண்மை. It's true, they ought to be glorified. ஆனால் அவர்கள் நோக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. They should not be considered. நோக்கி பார்க்க வேண்டியது இயேசுவையே. One who should be looked upon is Jesus alone. அந்த இயேசுவை நோக்கி looking unto Jesus, பொறுமையோடே ஓடுங்கள். run patiently. ஏனென்றால் why? இயேசுவுக்கு முன்பதாக சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. Before Jesus, joy and happiness is being kept. ஆனால் சந்தோஷத்தை அடைவதற்கு முன்பதாக before attaining that happiness, அவமானத்தை அவர் எண்ணாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. they should not count the reproach. சிலுவையை சகிக்க வேண்டியதாக இருந்தது. They had to bear the cross. அதற்கு அப்புறம்தான் சிங்காசனம் வந்தது. It's only after that they can go to the throne. சிங்காசனத்தின் பாதையிலே அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும், though he was the son of God in the path to the throne, அவமானத்தை சகித்தார். he bore shame. சிலுவையை சகித்தார். he bore the cross. அதற்கு பின்பதாகவே சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. Only after that the throne was given unto him. இந்த உலகத்திலே இயேசு பிறக்கும் பொழுது before Jesus came into this world, தேவ தூதர்கள் எல்லாரும் பாடினார்கள். the angels, சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும்படி இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, Jesus is born to bring about great joy amidst the people. அவர் சந்தோஷத்தை கொண்டு வந்தார். He brought joy and happiness. அவர் சந்தோஷமாய் இருந்தார். He was happy. ஆனால் அவருடைய பாதை நிந்தைகளும் அவமானங்களும் சிலுவையுமாய் இருந்தது. His path was full of reproaches, shame and ஆகையால் உங்களுடைய இளைப்படைந்து போனவர்களை காணப்படாதபடிக்கு, for that you should not be weary, இந்த சிலுவையை சகித்து அவரையே நோக்கி பாருங்க. or look at the one who bore the cross for you. நான் சொல்லுவேன்,
I would say கர்த்தர் நமக்குள்ளே இந்த விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். God has brought about the faith in us. எப்ப விசுவாசம் துவங்கிச்சுன்னு கேட்டீங்கன்னா, When the faith was started. விசுவாசம் கேள்வினாலே வரும். Faith comes through hearing. நாம் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டோம். We heard the word of God. அந்த வசனத்தை நாம் விசுவாசித்தோம். We believed the word of God. நாம் ரட்சிக்கப்பட்டோம். We were saved. நாம் விசுவாசிகள் ஆகிவிட்டோம். And we became believers. நமக்குள்ளே எப்படி விசுவாசம் வந்தது என்று சொன்னால், How come faith in us? தேவனுடைய வசனத்தினாலே விசுவாசம் வந்தது. Through the word of God, faith came within us. ஆனால் இந்த வந்த விசுவாசத்தை The faith that came in us. ஒரு நாள் அல்ல, Not one ஒரு day, மாதம் அல்ல, not 1 month. நாம் எதுவரைக்கும் பின்பற்ற வேண்டும் How என்றால், long we ought to follow it? முடிவு வரைக்கும். To the end we have got to follow it. முடிவு வரைக்கும். To the end. எனக்குள்ளே தேவன் ஆரம்பித்த விசுவாசத்தை நாம் எதுவரைக்கும் பின்பற்றணும் சொன்னா, கடைசி சாகர வரைக்கும். How long we have got to follow faith that God has started in us. To the தேவனுடைய very end. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் Saint Paul, தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையிலே, when writing to Timothy, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 Timothy 4th chapter. தயவு செய்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 Timothy 4th chapter. தயவு செய்து 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you go through the 6th நான் verse, இப்பொழுது பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன், now ready to be நான் offered. தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. The time has come that I ought to depart from my body. அவருக்கு ஒன்று தெரிஞ்சது. He knew one thing. அவர் வாலிபத்தில் அழைக்கப்பட்டார். He has been called. அவரை கொண்டு ஆண்டு அநேக ஊழியங்களை செய்தார். And God performed அநேக several works. ஆத்துமாக்களை ரட்சித்தார். Many souls were. அநேக இடங்களிலே ஊழியங்களை நிறைவேற்றினார். And he served God in many places. ஊழியர்களை உருவாக்கினார். And he formed saints. சபைகளை ஸ்தாபித்தார். He established the church. கர்த்தர் அவரை கொண்டு மகிமையான வேலைகளை We செய்தார். find the Lord doing glorious works through him. இப்பொழுது என்ன நடந்தது என்று Now, கேட்டால், what has happened? இந்த தேகத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு காலம் வந்தது. A time has come when he had to depart from சுருக்கமாக the body. சொன்னால், In short, அவருக்கு ஒன்று தெரிந்து விட்டது. he knew one thing. என்னுடைய மரண காலம் நெருங்கி விட்டது. Oh, my time has come to an end. இப்போ தைரியமா எழுதுகிறார், So he writes boldly, மகனே, son, எனக்கு தேவன் கொடுத்த ஆயுசு நாட்களிலே the days of my life, நான் இத்தனை 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். I gave நான் baptism to இத்தனை 7,000. சபைகளை நான் ஸ்தாபித்தேன். And I had established several churches. இத்தனை ஊழியர்களை நான் And I உருவாக்கினேன். had created and formed many இந்த saints. உலகத்தை நான் பல முறை சுற்றி வந்தேன். And I went round about the world many a times. இதற்குரிய பிரதிபலனை நான் அனுபவிக்க வேண்டிய வழி வந்து விட்டது. The time has come to experience a ஆகையினாலே, reward. Therefore, உனக்கு உயிரோடு இருக்கிற காலத்திலே when you are, நீயும் நன்றாய் ஊழியம் செய். you ought to fight. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் You ought செய். to gain many souls. பிரயாசப்படு You ought to make an effort. அப்படின்னு எழுதல. He never wrote so. என்ன எழுதினார்னா, What he wrote, என் காலம் வந்துருச்சுப்பா, my time has come. எனக்கு ஒண்ணு தெரியுது, I know one thing. நல்ல போராட்டத்தை நான் போராடி I have fought a good fight. என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். I have finished my course. என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். I have kept the faith. எதுவரை காத்துக்கொண்டேன்? How long? என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். I have kept my faith இது முதல். to the very end. அந்த வார்த்தையை கவனியுங்கள். இது முதல் Even till now. நீதியின் கிரீடம் எனக்காக The வைக்கப்பட்டிருக்கிறது. crown of righteousness is laid up for me. கிரீடம் எப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது? When was the crown of righteousness laid இது up? முதல். எது Henceforth. முதல்? Henceforth. என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டு I kept my faith. என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். I finished my course. வெற்றியா நான் முடிச்சிட்டேன். Victoriously I finished my course. இது முதல். Henceforth. நான் சொல்லுவேன், I would say, ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். so take for example the Olympic Games. அந்த ஒலிம்பிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே Before starting those games, இந்த ஒலிம்பிக்கிலே வெற்றி பெறுபவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பெரிய கப்பை பேப்பர்ல, டிவில, உலகம் முழுவதும் பரப்புகிறார்கள். ஒலிம்பிக் கேம்ஸ் so the கொடுக்க போகிற கப் எல்லாரும் பார்க்கிறார். the whole world is viewing the cup that is to be given on behalf of the games. எல்லாருக்கும் தெரியும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல வரப்போகிற கப் தெரியும். And everyone knows is a cup meant for the Olympic Games. ஒலிம்பிக் கேம்ஸ் ஆரம்பிச்சாச்சு. The games have started. எல்லாரும் கப்பை பார்க்கறாங்க. And all of them are looking at the cup. லட்சக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களா இருக்கிறார்கள். Lakhs of people are viewing the cup.
ஒருவராயில் இந்த கப்பை பெற முடியாது. Not a single can receive it. பார்க்கலாம், They can look at it, அறிஞ்சிருக்கலாம், they can know about it, தொட்டு பார்க்கலாம், they can touch it, தூக்கி பார்க்கலாம், they can lift it. ஆனா ஒருவனும் பெற முடியாது. None can receive the cup. யாரு பெற முடியும்னு கேட்டீங்கன்னா, Who alone can receive it? அங்க ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறார்கள், They are running the race. சிலர் ஓடுகிறார். Some people are running the race. இங்க கை தட்டி உற்சாகப்படுத்துகிறார்கள். Here the crowd is clapping Hey, hands and hoy, hoy cheering them. கத்துறான். And they are cheering them up. ஒரே சத்தம் போடுறான். There is a great clamor. சத்தம் போடுறவனோ, கை தட்டுறவனோ, The one who clamors, the அவனை one who claps, உற்சாகப்படுத்துறவனோ, the one who cheers them up. எவனுமே இந்த கப்பை வாங்க முடியாது. None of them could ever receive this cup. எவன் கப்பை வாங்க போறான்னா, Who receives the cup? தன்னுடைய ஜீவனை பிடித்துக்கொண்டு One who holds his breath. லக்கை நோக்கி தொடருகிறான். One who runs to his லக்கை goal. நோக்கி தொடருகிறான். One who continues to his goal. ஓடுகிற அத்தனை பேரும் ஓட்டத்தை முடிக்கலாம். All those who run, they can complete the race. அத்தனை பேர் ஓட்டத்தை முடித்தாலும் Though all complete the race, கப்பை வாங்க முடியாது. they can never receive the cup. யாரு கப்பை வாங்க முடியும்? Who can receive the cup? எவன் வெற்றியாய் முடித்தானோ அவன் தான் வாங்க முடியும். One who runs victoriously, he receives the cup. அவன் தான் வாங்க முடியும். He alone would receive the cup. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. ஒரு நண்பர் ஒருவர் என்னிடத்தில் ஒரு வீடியோ காட்சி ஒன்றை காட்டினார். A friend of mine showed me a video. விடாமுயற்சி கொண்டு வருகிற பலன். The reward without நம்முடைய any effort. வாழ்க்கையிலே விடாமுயற்சி எடுக்க வேண்டும். We ought to take lot of effort. எனக்கு ஒரு வீடியோ காட்டினார். They showed me the video. அதுல என்ன கேட்டீங்கன்னா, What is there ஒரு in it? ஒலிம்பிக் கேம்ஸ்ல சில பெண்கள் ஓடுகிறார்கள். Some girls are running the race in the அது Olympic Games. பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட ஓட்ட பந்தயம். That race was meant only for the girls. ஓடுவதற்கு எல்லாம் ஆயத்தமாய் நின்றார்கள். And the girls were ready for the race. அவர்களுக்கு ஓட வேண்டிய சிக்னல் கொடுக்கப்பட்டது. The signal was given for them to run. எல்லாரும் வேகமாய் ஓடினார்கள். And all of them are running furiously. ஒரு பிள்ளை ஒவ்வொருவராய் கடந்து 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 முதல் இடத்தை பிடித்தாள். A single girl was crossing all the girls and came to the first. இன்னும் அவளுக்கு முன்பாக 2 அல்லது 3 ரவுண்ட் தான் இருக்கு. 2 or 3 laps to complete. எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க, அவ தான் ஜெயிக்க போறா. And everyone considered that this girl would run the race, இவள் win தான் the கப் வாங்க race. போறா. She would receive the cup. நான் நினைக்கிறேன் ஓடுறவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க. I think even the runners would have. பார்த்தவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க. Those who had seen would have. அம்பையர்ஸும் முடிவு எடுத்துட்டாங்க. Everyone desired. உலகத்துல உள்ள டிவில பார்க்கறவங்க எல்லாம் முடிவு எடுத்தாங்க, அவ தான் எடுக்க போறா. And all those who were viewing the TV decided that she would receive the cup. ஆனா என்ன நடந்ததோ தெரியாது. I do not know what happened. வேகமாக ஓடிக்கொண்டவர்கள் What? தட்டி தலைகளாய் விழுந்தாள். She stumbled and fell. அவள் 2-3 முறை புரண்டு கீழே விழுந்தாள். She stumbled and fell. இதுவரை கைத்திட்டு இருந்த அத்தனை பேருடைய முகம் மாறி போயிடுச்சு. All those who clapped. எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க, தோத்து போயிடா. They decided that she has. அதனால அதுக்கு பின்னாலே வந்தவள், இவளுக்கு பின்னாலே வந்தவா, The girl. நாம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி மிக வேகமாய் ஓட ஆரம்பித்தாள். She ran very furiously. ஆனால் கீழே விழுந்து புரண்டா பாருங்க, இவ திரும்ப எழும்பினா. This girl who fell, she rose up again. தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி ஓட She ஆரம்பித்தாள். put her full effort and started running. ஒவ்வொருவராக ஜெயித்து கொண்டே வந்தாள். She went on crossing each and every The girl. last round, கடைசி ரவுண்ட் வந்தது. When she came to the last lap, இவள் 3ஆவதோ 4ஆவதோ இருந்தாள். she was 3rd or 4th in the row. இந்த 2வது பொண்ணு நினைச்சிருப்பா, I am the winner. The second girl would have thought she is a winner. நான் இந்த கப்பை எடுத்துட்டேன். Now I'm going to receive the cup. அவள் கப்பை எடுத்துட்டேன்னு சொல்லி கடைசி கோட்டு கால் வைக்க போற நேரம் பின்னால இருந்து இன்னொரு கால். Before she could cross over the mark, the girl behind, she இந்த placed her முதல் போனவள் தன்னுடைய காலை வைப்பதற்கு முன்பதாக பின்னால வந்தவ காலை கொண்டு வச்சிட்டா. The girl who came behind, she placed her feet on the bound. கைத்தட்டு. There was great clapping of hands. நான் நினைக்கிறேன் மிக வேதனை அடைந்து கதறினது யாருன்னு கேட்டீங்கன்னா, You know who cried? எங்க கப்பை இழந்தா தெரியுமா? You know where she lost the cup? ஒரு நிமிஷத்துல இல்ல, Not in a minute, ஒரு ஸ்டெப். just one step. ஒரு ஸ்டெப்ப வச்சிருந்தான்னா Had she placed her feet on the mark, கப்பை வளைத்தான். the cup would have gone to the second girl. லாஸ்ட் மினிட் But the very last அந்த second, பின்னால வந்தவா காலை தூக்கி வச்சிட்டா. the girl who came behind her placed her foot on the mark. அவள் அழுதாள். She wept. ஓட்டத்தை முடிச்சிட்டா, She completed the race. பட் வெற்றியோட முடிக்கல. Or she was not able to complete victoriously. ஓட்டத்தை முடிச்சிட்டா, She completed the race. பட் கப்போட முடிக்கல. She could not receive the cup.
நம்ம எல்லாரும் எப்படி ஓட்டத்தை முடிக்க தான் வேணுங்க. Somehow we are going to complete our race. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஓடினாலும் ஓடட்டாலும் தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் உன் ஓட்டத்தை நீ முடிக்க வேண்டிய நாள் ஒன்று இருக்கு. Whether we like it, whether we don't like it, whether we sleep, whether we don't sleep. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த காலத்துல During the time when Saint Paul ministered, எங்கு போனாலும் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. it was being prophesied. கட்டுகளும் காவல்களும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. So all these bondages are being kept for you. 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொன்னார், இதை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். I am simply not bothered about all this. என் பிராணனை நான் அருமையாய் எண்ண மாட்டேன். I will not count my life to be worthy. என் ஓட்டு சந்தோஷமா முடிக்கணும். I am going to run my race joyfully. Brother, நம்ம ஓட்டத்தை நம்ம முடிக்கணும் இல்லை பிரதர். not today we have to complete the race. எப்படியோ முடிச்சிட தான் போறோம். Somehow we are going to complete it. ஒரு நாள் கண்டிப்பா முடிக்கணும். One day we ought to complete our race. நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு நான் பாடுவேன், நீங்க உயிரோட இருந்தா எனக்கு பாடுங்க. If I am alive, I'll sing for you. எப்படி நம்ம ஒருத்தர் ஓட்டத்தை முடிக்கணும், ஒருத்தருக்கா ஒருத்தர் பாடணும். So somehow we are going to complete our race. Somehow we are going to sing for one another. ஓட்டத்தை துக்கத்தோட முடிக்கக்கூடாது பிரதர். We should not complete our race with sorrow. சந்தோஷத்தோட முடிக்கணும். We ought to complete our race joyfully. அர்த்தம் என்னன்னா, You know why? வெற்றியோட நான் முடிக்கணும். So I ought to complete my race victoriously. வெற்றியோட முடிக்கணும் அப்படின்னா, If you are going to complete your race, என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, what have you to do? விசுவாசத்துல துவங்கினாப்பா, You have started in faith. முடிய வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்க. To the end, you have got to keep your faith. இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளணுமானா, Keep your faith. இயேசுவை மாத்திரம் நோக்கிரு. You got to look unto Jesus alone. நல்லா கவனிங்க. Consider me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. When speaking of faith, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறவர்ல Saint Peter writes, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 Peter 1st chapter, 7ஆம் வசனம் பாருங்க. 7th verse. அழிந்து போகிற பொன் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா நல்லா கவனிங்க. Consider, பொன்னை காட்டிலும் விலையேறின மெட்டீரியல் என்ன? what is more precious than gold? உங்கள் விசுவாசம். ஏங்க, பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்னது? விசுவாசமா பொன்னா? Whether it is faith or gold, what is? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? என் விசுவாசம் பொன்னை காட்டிலும் பெரிதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you விசுவாசிக்கிறீங்களா? believe that your faith is greater and precious than gold? சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Now consider. இன்னைக்கு உங்க கழுத்துல 50 கிலோ தங்கம் இருக்கு. Now you have 50 kilos of gold on your neck. வச்சுக்கீங்க. Okay, place it. வீட்டை விட்டு புறப்பட்டீங்க. You have started from home. 50 கிலோ சுமக்க மாட்டீங்க. சரி, 50 சவரன் வச்சு 50 sovereigns. 50 சவரன் கோல்டு போட்டு கோயிலுக்கு புறப்பட்டு வந்தீங்க. So you come along with 50 sovereigns of gold. எப்படி வந்திருப்பீங்க? How ஃப்ரீயா வந்துருவீங்களா? would you come freely? இல்ல யாராவது சும்மா சாதாரணமா நடந்தா கூட உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா? Or would it appear as if someone is following you? உங்களை சைடுல பார்த்தா கூட உங்க கோல்ட பாக்குற மாதிரி இருக்கா? Anybody looking casually, it will appear that they are looking at you. சத்தியமா நான் சொல்லுவேன், நீங்க பயம் இல்லாம வரவே மாட்டீங்க. I would அது say, இந்த சென்னையில I would say surely without fear you would not come. கழுத்துல எவ்வளவு ஏறுதோ அவ்வளவு இருதயத்துல பயமும் ஏறும். To what extent gold increases in your neck, to that extent fear increases in your heart. சரி, உங்க வீட்ல 50 லட்சம் ரூபாய் கோல்டு வீட்ல இருக்கு. Say you have gold for 50 lakhs at home. அவசரமா தூர செய்தி வந்துருச்சு. All of a sudden a message has come. வீட்டை பூட்டிட்டு ஒரு 10 வாட்டி இழுத்து பார்த்து நல்லா ஒழுங்கா பூட்டி இருக்கு, லாக்கர் பூட்டி இருக்கு, டோர் பூட்டி இருக்கு, எல்லாம் பூட்டி இருக்கு. நீங்க 3 நாள் வெளியூர் போயிட்டீங்க. நிம்மதியா தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்க. You have gone abroad for 3 days having locked your home. Would you sleep peacefully or not? சத்தியமா நிம்மதியா தூங்க மாட்டீங்க. I'm sure you would never ever sleep. நிச்சயமா தூங்க மாட்டீங்க. Never. எப்படி இருக்கோ? How would it be? எண்ணமெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, What about your thoughts? நீங்க அந்த 50 சவரனையும் 50 sovereigns. 50 கிலோ நீங்க எவ்வளவு பாதுகாக்கிறீங்க? How much you preserve those 50 kilos of gold? அதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க? What an effort you take. எங்க பாதுகாத்து எவ்வளவு காலம் பாதுகாப்பீங்க? How long are you going to protect it? அது அழிவுக்குரியது. So it's going to be destroyed. இந்த அழிந்து போகிற பொன்னையே அது நம்மகிட்ட இருந்தா பயம்,
The gold that is going to be நடுக்கம். perishable, the fear, மற்றவங்ககிட்ட ஜாக்கிரதையா நிக்கிறீங்க, you are careful, ஜாக்கிரதையா பேசுறீங்க, you're careful in your speech. பயத்தோடு நடக்கிறீங்க. நீங்க கோல்டு இருக்கிறனால. With fear you walk since you have gold at home. ஒன்றை மறந்துடாதீங்க, One thing you should. உங்களுக்குள்ளே தேவன் உருவாக்கின விசுவாசம் The faith in இந்த God is formed. பொன்னை காட்டிலும் பெரியது. It's more precious than the gold that you have. இத காக்கணும்னு எத்தனை பேர் போராடுறீங்க? How many of you struggle for it? அதனால தான் யூதா சொன்னா, That is what Judah said. யூதா 3ஆம் அதிகாரத்திலே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதி உணர்த்த நான் விரும்பின பொழுது, அவர் பாஸ்டர், He's a pastor. அவர் சபைக்கு என்ன செய்தி கொடுக்க விரும்பினார்னா, What is ரட்சிக்கப்படணும், பொதுவான ரட்சிப்பை எழுத விரும்பினார். He wants to write about the general common salvation. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, இல்லப்பா, it's not so. பொதுவான ரட்சிப்பை காட்டிலும் More than common salvation. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது. அப்ப உங்களுக்கு உணர்வு இல்ல. I write you and exhort you that நீங்கள் you should பெற்ற always take content. விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். You got to keep the faith that you have received. உங்களுக்கு உணர்த்துவது அவசியம். It is necessary to expound you. நான் சொல்லுகிறேன், I would say, நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களானால், if we be saying, நீங்கள் விசுவாசிகளாய் இருப்பீர்களானால், we believers, உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும். you got to make an effort. You got to struggle for your faith. ஆகையால் தான் பவுல் சொன்னார், Therefore Paul says, நான் போராடினேன், so I struggled, நான் ஓடினேன், I ran the race. என்னுடைய விசுவாசம் சும்மா காத்துக்கல, Not just like that I kept my faith. கூல காத்துக்கல, It was not a cool அமைதியா job, காத்துக்கல. not silence. இந்த விசுவாசத்தை காக்கிறதுக்கு To preserve my faith, நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருந்தது. I had to struggle all along. நல்லா கவனிங்க, Consider me. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். The gold that is perishable is being அதை tried by fire. பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் Your faith, which is more precious, சோதிக்கப்படும். it will be tried. நல்லா கவனித்துங்க, Consider me. நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, If you say you have faith, நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டால், if you have received faith, இந்த விசுவாசத்தை தேவன் சோதிப்பார். God would try your faith. இந்த விசுவாசத்தை தேவன் சோதித்து, God would try your faith. சோதிக்கப்பட்ட பிறகுதான் And after being tried, உங்களுக்கு இந்த விசுவாசம் கனத்தை கொண்டு வரும், this faith will bring you honor, மகிமையை கொண்டு it will வரும், bring you glory, புகழ்ச்சியை கொண்டு வரும். it will bring you fame. நீங்கள் அறிந்த விசுவாசம், The faith that you are நீங்கள் ரட்சிப்புக்கு நடத்துவதற்குள்ள விசுவாசம் the faith that would lead you to உங்களுக்கு salvation, புகழ்ச்சியாக, as an உங்களுக்கு honor, மகிமையாக, as a உங்களுக்கு glory. கனமாக வர வேண்டுமானால், If it should come in உங்கள் honor, விசுவாசம் என்ன செய்யணும்னா, what about your faith? சோதிக்கப்பட வேண்டும். Your faith ought to be tried. நன்றாக கவனியுங்கள், Consider me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இந்த விசுவாசத்தை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். I considered and pondered over எனக்கு faith. இந்த விசுவாசம் என்ற வார்த்தை The word faith, நான் இதுவரைக்கும் அறியாத விதத்திலே கர்த்தர் எனக்கு காண்பித்து என்னை கதற பண்ணினார். the Lord showed me the meaning of faith in a different manner, இந்த and He made me விசுவாசத்தை நான் cry. இதுவரைக்கும் இந்த அறிந்ததில்லை. So far I had not known this faith. தேவ சமூகத்திலே நான் அந்த விசுவாசத்தை அறிந்த பொழுது, When I knew the faith in the presence of God, நான் இந்த விசுவாசத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்பதை முழுவதும் அறிந்தவனாக, knowing that I am கர்த்தர் சொன்ன unworthy, ஒரே ஒரு காரணத்துக்காக நான் பேசி இந்த விசுவாசம் எனக்கு தேவை என்று நான் கதறுகிறேன். I cry unto God that I need the faith that God has shown me. என் கதறு தேவன் அறிவார். God knows my cry. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே Hebrews 11th chapter, 13ஆம் வசனத்திலே 13th verse. இவர்கள் எல்லாரும் நல்லா கவனிங்கள், இதற்கு முன்னால் உள்ள விசுவாச பட்டியலை வாசித்துங்க நீங்க வீட்டில் போய். Go and read about the heroes. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் என்ன செய்யல? They have not attained.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். எப்படி மரிச்சாங்க? How did they die? எப்படி மரிச்சாங்க? How did they die? சொல்லுங்க. வயசாகி செத்தாங்களா? Whether they died because of old age. எப்படி செத்தாங்க? How did they die? சாகும்போது When they died. தான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு செத்தான். He died along with the faith that he received. விசுவாசத்தை அணைத்துக் கொண்டு செத்தார். Having embraced the faith they ரொம்ப died. முக்கியமா தோணுச்சுங்க. One thing, விசுவாசத்தோடு செத்தாங்கல்ல. he died with faith. அந்த விசுவாசம் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினாரே. Faith அதுல promised by God. எதையாயிலும் பெற்றார்களா? Whether they received. சொல்லுங்க. ஆபிரகாம் பெற்றாரா? Whether Abraham received. சொல்லுங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் எதையாயிலும் பெற்றாரா? Did Abraham receive the promises that was being said unto him? எதையுமே பெறல. He never received anything. எதையுமே பெறல. None நல்லா கவனிங்க. whatsoever. நான் சொல்லுறது வித்தியாசமா இருக்கும். Or what I say may be different. பட் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பணும். You ought to believe the word of God. ஆபிரகாமுக்கு தேவன் 5 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். God gave 5 promises to Abraham. 5 காரியம் உனக்கு தருவேன்னு சொன்னார். Said, I would give you 5 things. 5 காரியத்துல ஒன்னு கூட அந்த ஆள் பெறல. Not a single Abraham was able to receive. ஒன்னு கூட பெறல. Not a single. ஆனால் Yet தேவன் தருவார்னு விசுவாசத்தோட செத்தார். he had faith that God would give, and with that faith he died. சாகு வரைக்கும் அந்த விசுவாசம் விடல. So up to the time he died, he never left that faith. ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? What did God give? நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் தேசம் தருவேன். I will give you the land that I show unto you. தேசம் கொடுத்தாரா? Did he give the land? சொல்லுங்க. Tell me. ஆண்டவர் ஆபிரகாம் தேசம் கொடுத்தாரா? Did God ever give the land? நீங்க தானே வாசித்தீங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே யாரா இருந்தாரு? How was he there? பரதேசியாய் ஜீவித்தான். He lived even as a stranger in the land that was ஒரு promised வீடு to him. கட்டல. He never built a single house. எந்த இடத்துல? Where? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே Land that was promised to him. அவர் உரிமைக்காரராய் இல்ல. He never had any claim. பரதேசியாய் ஜீவித்தார். He lived even as a stranger. கூடாரத்திலே குடியிருந்தார். He dwelt in the tents. கடைசியா Lastly, மனைவி செத்து போனா. his wife died. இப்ப மனைவி அனாதையா கிடக்குறா. புதைக்கிற கல்ற தோட்டம் இல்ல. Now he's not even having a graveyard இப்ப to bury. ஜனங்கள்ட்ட போய் கெஞ்சுறான். இந்த காசை வாங்கிட்டு He's begging the எனக்கு ஒரு கல்லறை தோட்டம் கொடுங்க. Give me the tomb of sepulchre. எந்த தேசத்திலே? Which land? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே The land that was promised. கல்லறை தோட்டம் கூட இல்லாத பரதேசியா இருந்தார். He was a stranger, not even having a sepulchre. கூடாரங்களிலே இருந்தார். He lived in a tent. பரதேசியாய் He சஞ்சரித்தார். lived, he moved as a stranger. மனைவியை பரதேசியை போல் அடக்கம் பண்ணினாலும் He buried his wife even as a stranger. அவர் விசுவாசித்தார். இந்த தேசத்தை என் சந்ததிகளுக்கு தேவன் தருவார். God will give this land to my seed. சாகு வரைக்கும் தரல. To his very death he never gave. இரண்டாவதாக Secondly, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் Genesis 13, 16ஆம் வசனத்திலே 14th உன் verse. உன் சந்ததி பூமியின் தூளை போல பூமியின் பெருகப் தூளை போல இருக்கும். ஒருவன் பூமியின் தூளை ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். எண்ணப்படும். I will make thy seed even as the dust of the earth. அப்ப உன் சந்ததி என்ன செய்ய முடியாது? What about your seed? சொல்லுங்க. எண்ண முடியாது. You can never ever number it. அவர் பார்த்தாரா? Did he saw? யாரை பார்த்தாரு? What did he see? 40 வருஷமா தன்னுடைய மகனுக்கே பிள்ளை இல்லை. 40 long years, his son never ஆனா had. என்ன வாக்கு பண்ணினார்? உன் சந்ததி நட்சத்திரங்களை போல பூமியின் தூளை போல இருக்கும். I will make thy seed even as the dust of the land. ஒரு பிள்ளையை தான் பார்த்தாரு. He saw only one child. தூளை போல பார்க்கல. He never saw them even as உன் dust. சந்ததி எண்ண முடியாதா இருக்கும்னு சொன்னாரு. Your seed will not be counted. பார்க்கல. He never saw. நல்லா கவனிங்க. Consider me. 15ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. 15th chapter. 15ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்திலே Genesis அவர் 55. அவளை உன் வெளியே அழைத்து, சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவைகளாய் இருக்கும், எண்ண முடியாததாய் இருக்கும். Your seed will be as the stars of heaven. They will be உன் enlightened. சந்ததி எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா What about your seed? உயரத்தில் இருக்கும். It will be above. உன் சந்ததி பிரகாசிக்கும். Your seed will shine. உன் சந்ததி காலங்களையும் சமயங்களையும் நிர்ணயிக்கும். And your seed will count the times. உன் சந்ததி எண்ண முடியாம இருக்கும். You cannot number your seed. அனுபவிக்கல. You never ever enjoy. 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே Chapter 2:17. உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும். Your seed will be as the sand of the shore. பார்த்தாரா? Did you see that? இல்ல. Never. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 17:5. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். Shall be a father of many nations. நல்லா கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க. Consider my words. நீங்க தவறா போயிடாதீங்க. Or do not misunderstand. 5 வாக்குத்தத்தங்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். God gave Abraham 5 promises. ஆனால் என் சந்ததியிலே நிறைவேறும் என்று அவர் விசுவாசித்தார். He believed that this would be fulfilled during his time. இந்த வாக்குத்தத்தத்தை This promise, சமீபத்திலே அல்ல, not of time, தூரத்திலே from afar off. அவர் கானானை வாக்கு பண்ணினார். He promised him ஆனால் Canaan. வேதம் சொல்லுகிறது Where God says, அவர் இந்த பூமிக்குரிய தேசத்தை அல்ல, not the land of தேவன் Israel. கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரமாகிய அந்த பரலோகத்தை நோக்கினார். He saw heaven which was அவருக்குள்ள built. விஷன் நீங்களும் நானும் அறிந்தது போல, Even as நம்புகிறது போல, இந்த உலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்களோ உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களோ இல்லை. It's not about the promises of this world or the blessings of the world. ஏனென்றால் Why? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறினது? When were the promises being fulfilled? தேசம் தருவேன், I would give you the land. உன் பொழுதியை போல ஆக்குவேன், You'll see கடற்கரை மணலை போல ஆக்குவேன், even as a sand of the shore. ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், I'll make you the father of the nation. நட்சத்திரங்களை போல மேலாக்குவேன். I'll make them even as stars இந்த of heaven. 5ம் இந்த நாட்கள் நிறைவேறினதை நீங்கள் வாசிக்கலாம். You can read that it has been being fulfilled in these அவருடைய தூரத்திலே even from afar off. எங்க நிறைவேறிச்சு தெரியுமா? Where was it? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் Galatians 3rd chapter. 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று ஆண்டவர் சொல்லாமல் உன் சந்ததிக்கு, ஒன் மேன், உன்னுடைய சந்ததி, உன் சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று சொல்லப்படுவதினாலே ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. So regarding of one, அந்த சந்ததி ஈசாக்கு இல்ல, that seed is not Isaac. அந்த சந்ததி யாக்கோபு இல்ல, that seed is not Jacob. அந்த சந்ததி கிறிஸ்துவே. that seed is Christ alone. அந்த சந்ததி ஒரு நாட்டை சுதந்தரிக்கும். that seed will inherit a land. அந்த சந்ததி எண்ண முடியாதா இருக்கும். that generation will not அந்த சந்ததி கடற்கரை மணலத்தினையாய் பெருகும். that generation will increase as அந்த ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக மாறுவாய். and he shall be the father of the nation. இப்ப நீங்க யோசித்து பாருங்க. Now consider, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to உண்டாவதாக. the name of God. இவருடைய சந்ததி ஒரு கானான் தேசத்தை சுதந்தரித்தது. His generation inherited the land of Canaan. பல முறை நாடற்றவர்களாய் போனார்கள். They went landless on several occasions. தேவன் இப்ப சுதந்திரத்து கொண்டு இருக்கிறார்கள். Now they have inherited. ஆனால் தேவன் இந்த பூலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணவில்லை. God never promised the earthly land. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவர்கள் அஸ்திபாரம் உள்ள தேவன் வாக்கு பண்ண நகரத்துக்கு காத்திருந்தார்கள். they were looking at the city built by God. இந்த உலகத்திலே அலைந்தார்கள், They moved about திரிந்தார்கள். in this world. விசுவாசத்தோடு கண்ணை மூடுனாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, Died in faith. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. God never put them to shame. அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. And he has prepared a city for them. நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். Having prepared that city, தேவன் வெட்கப்படல.
So God was not put to shame. இப்ப நல்லா கவனிங்க. Now consider me. அவர் சந்ததியிலே ஒன்று எண்ண முடியாததா இருக்கும். One thing cannot be counted in the generation. ப்ராமிஸ் உங்க சந்ததி எண்ண முடியாது. The promise cannot be ஆனா counted. நான் சொல்லுவேன், That's what I would say. ஆண்டவர் வாக்கு பண்ணி பல வருஷங்கள், பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சு. Thousands of years have passed since God had promised. அவருடைய சந்ததியில் எடுப்பீங்கன்னா, How is this இஸ்ரவேல் சந்ததி எடுத்தீங்கன்னா, the generation of Israel? இன்றைக்கு நீங்கள் அவருடைய சந்ததி எவ்வளவு பேர் என்று அறிந்து கொள்ளலாம். Or how you can understand. இஸ்ரவேல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? How many of the Israelites? ரஷ்யாவில எவ்வளவு பேர் இருக்காங்க? How many are there? இந்தியாவில எவ்வளவு பேர் இருக்காங்க? How many are there? அமெரிக்காவில எவ்வளவு பேர் How இருக்காங்க? many of there? அது கணக்கிட முடியாதவைகள் அல்ல. Not that it cannot be numbered. அவைகள் கணக்குக்கு உரியவைகள், எண்ணிக்கைக்கு உரியவைகள். It can be numbered. It is to be numbered. நான் நினைக்கிறேன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால 100 years back. நாம கொஞ்சம் சின்ன ஜனமா இருந்தோம். Oh, we would have been a இன்னைக்கு small. 130 கோடி ஜனங்களாய் வளர்ந்து விட்டாலும் நாம எண்ணிக்கைக்கு உரியவர்களா தான் இருக்கிறோம். எண்ணி வச்சிருக்கான். Oh, they have பேர் counted வாழ்றாங்க. ஆனால் Yet ஆபிரகாமுடைய சந்ததியை Generation எண்ணவே முடியாது. never ever be நல்லா counted. கவனிங்க. Consider. இந்த உலகத்துல புத்தர் சந்ததி எவ்வளவுன்னு சொல்லலாம். You can say the ஹிந்துஸ் எவ்வளவுன்னு சொல்லலாம். how many Hindus are there? முகமதியர் எவ்வளவுன்னு How many சொல்லலாம். Muslims are there? யார வேண்டுமானால் எவ்வளவுன்னு சொல்லலாம். You can number ஆனா them. கிறிஸ்தவன் எவ்வளவுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. But none can ever decide as to how many Christians are surviving. யாராலும் எண்ண முடியாது. None can number them. ஏனென்றால் You know why? இந்த இந்தியாவுல சொல்வாங்க 2% இருக்காங்க. In India they say they are around 5% இருக்காங்க. 5%. நான் உங்களுக்கு சொல்றேன், I tell you, இன்றைக்கு இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரே ஆளுக்கு ஓட்டு போட்டா அவன் போடுற கட்சி தான் ஜெயிக்கும். so if Christians put together and vote for a single person, his party alone would win. அவ்வளவு பேர் இருக்காங்க. Just imagine as to how many people. You know why? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not mistake me. விளக்கத்துக்காக சொல்றேன். I tell you for explanation. கிறிஸ்தவர்களாகவே பிறந்து, Having born as Christians, கிறிஸ்தவர்களாகவே வளர்ந்து, having lived as Christians, கிறிஸ்தவ பெயர்லயே சர்டிபிகேட் வச்சு having received the Christian name. கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறவங்க கை தூக்க பார்க்கலாம். How many of you say that you are Christians? Raise up தப்பா your hand. நினைச்சுக்காதீங்க, கை தூக்குங்க. இங்க இருக்கறல 2% கூட கை தூக்கல. Hardly 2% have lifted. மீதி 98% யாரு? What about 98%? கோயில்ல ஜெபமணி, In church, Jebam, சர்டிபிகேட்ல சுப்பிரமணி. in certificates. தப்பா விளையாடு. Please do not misunderstand me. சர்டிபிகேட்ல எப்படி இருக்கீங்க? How are you then? Certificate. ரேஷன் கார்டுல சுப்பிரமணி, Ration card, you're Subramani. ஜீவ புஸ்தகத்துல ஜெபமணி. In the book of life, you're Jebamani. இப்படிதான் That's how. பெந்தேகோஸ்தே கோயில்ல Pentecostal church. 98% மக்கள் இன்னும் பழைய பேர்ல இருக்கிறாங்க, பழைய ரெஜிஸ்டர்லயே உட்கார்ந்திருக்காங்க. 98% of people, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் whatever government comes, சுப்பிரமணியே தான் கணக்க தவிர ஜெபமணி தெரியாது. they will ask for Subramani. They will not know about Jebam. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? 2 தான். It's only 2%. ஒரு வீட்ல 5 பேர் இருக்காங்க. In a single house there are அப்பா 5. அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைங்க தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்காங்க, ஞாசம் எடுத்திருக்காங்க. So we find the children are worshipping God without the knowledge of the Family Hindu, Family but the Hindu. children is a Christian. But the children are Christians. No record change. There isn't any change in their record. Life change. But the life has changed. யாராய்த்தாங்க? What have they become? கிறிஸ்தவங்களாய். They have become Christians. இத கண்டுபிடிக்க முடியாதுங்க. You can எந்த never சிபிஐ வந்தாலும் ever கண்டுபிடிக்க identify. முடியாது. எந்த சிடி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. CBI எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கண்டுபிடிக்க Let முடியாது. it be CBI. தேவனுடைய Any நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. இங்கேயே பாருங்க, நீங்க ஒரு 50 பேர் தான் கை தூக்குனீங்க. Only 50. மற்ற அத்தனை பேர் யாரு? What about the rest? ஆபிரகாமின் சந்ததி விசுவாசத்தினாலே வந்தவர்கள். So நீங்க எண்ணப்படல, You're பட் not உங்களை numbered. எண்ணவே முடியாது. You can never be கர்த்தருடைய numbered. வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? Whether the word of God has been அவருடைய fulfilled or not, சந்ததி எண்ண முடியாது. can never ever number his எண்ண seed. முடியாது, ஒருத்தர் எண்ண முடியாதுங்க. You cannot number his seed. என்ன கச்சகாட்ட வச்சாலும் சரி, எந்த சீர என்ன நடந்தாலும் சரி, Come on. உங்களை என்னை எண்ணி இவ்வளவுதான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லவே முடியாது. None of them can ever number you. இது பரவிக்கிட்டே இருக்கும்.
This will go on இது increasing. பரவிக்கிட்டே இருக்குங்க. This will go on spreading. இதை எண்ணிக்கைக்குள்ள கொண்டு வரவே முடியாது. You can never make an account of it. வாக்குத்தத்தம் பெற்றவன் செத்தான், வாக்குத்தத்தம் Receive the பண்ணினவரும் promise, வாக்குத்தத்தமும் சாகவே சாகாது. Whereas one who has promised would never ever die. உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல எண்ண முடியாதா இருக்கும். Your seed will be countless, even like the stars of heaven. உன் சந்ததி இந்த பூமியில இருக்காது. Your seed will not be on அது this earth. உயரத்துல பிரகாசிக்கும். It will shine in the heavenly place. உயரத்துல பிரகாசிக்கும். It will shine in the heavenly place. சகல ஜாதிகளில் அது மேன்மையா இருக்கும். It will be glorious above all nations. ஏங்க எவ்வளவு சம்பாதிக்கட்டுங்க, எவ்வளவு கோட்டை கட்டட்டுங்க, How much உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார். those who are rich are the seed of Abraham. அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மேன்மடைந்தவர் ஆபிரகாமுடைய சந்ததியார். One who has discovered as the Lord is the seed of Abraham. இன்னைக்கு உலகத்துல எத்தனை விஞ்ஞானி இருக்காங்க, There are many என்னமோ scientists. கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. They haven't seen. நான் சொல்லுவேன், எதுல கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, What have they invented? ஒரு கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சதை இம்ப்ரூவ் பண்ணாங்க, அவ்வளவுதான். A Christian has இந்த come across it. கண்டுபிடிப்புகள் அத்தனை யாருடைய தெரியுமா? Who has discovered it? பிரதர், நீங்க போட்டிருக்க பேண்ட் சட்டை கண்டுபிடிச்சவனே இந்தியாக்காரன் இல்ல, கிறிஸ்தவன். It's a Christian who has ஏன் ரொம்ப தூரம் come போறீங்க? across a pant and shirt. நீங்க பேண்ட் சட்டை மட்டும் நீங்க அவன் கண்டுபிடிக்கட்டா, Had he not, நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்ச கோவலை தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். so it would be the other way about if our people would come across anything. ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்ச அவன் தான் மேல கண்டுபிடிச்சான், மானத்தை மூடுறதுக்கு. To cover a shame, they have. நீ ஓட்டுற கார் அவன் தான் கண்டுபிடிச்சான், நீ உட்கார்ந்து லைட் அவன் தான் கண்டுபிடிச்சான், இந்த ஃபேன் அவன் தான் கண்டுபிடிச்சான், fan and everything இந்த is மைக் அவன் தான் கண்டுபிடிச்சான். Mic has இன்னைக்கு been உட்கார்ந்து கொண்டு வெளியேறுன்னு சொல்றான், ஆனா வர்றதெல்லாம் அவன் தான் கொண்டு வரான். So, பிரதர், நம்ம ஜனங்க நீங்க எங்க எடுத்து பாருங்க, படிப்பில் அவங்க தான் மேன்மை. so our people are excellent. in study. எச்சில எடுத்து பாருங்க, ஆபிரகாம் சந்ததி தான் மேல உட்கார்ந்திருக்கான். It's the seed of Abraham that seeds above. அதை எண்ணவே முடியாது. You can never ever count them. அது எப்படி பெருகும்? How can it increase? கடற்கரை மணலை போல பெருகும். Even as the sand கடற்கரை மணல் எப்படி of பெருகும் the தெரியுமா? seashore. How would it increase? கடற்கரை மணல் பெருகணும்னா The sand of the seashore has இந்த got கடல் increased. எப்போதுமே என்ன செய்துகிட்டு இருக்கும்னா, What about the sea? ராத்திரியும் பகலும் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். Day and night, waves will be tossing ஒரு to them. நேரம் ஆயில அலை அடங்காது. Not a single moment the waves will ராத்திரி remain. போறீங்களா அலை அடிக்கும், You go during night பகல hours. போறீங்களா அலை அடிக்கும். You go during இந்த daytime. அலை you come அடிச்சு across the அடிச்சு waves. அடிச்சு என்ன பண்ணும்னா, உள்ள கிடக்கிற மணல் எல்லாம் வெளியே கொண்டு வரும். So these waves bring up the sand. அப்ப from மணல் the- பெருகணும்னா The sand has got to increase. என்ன வரணும்? Waves have got to come. கிறிஸ்தவம் எப்படி பெருகிச்சுன்னா அலை அடிச்சு தான் பெருகிச்சு. So only through waves a Christian has நம்ம increased. எல்லாரும் அலை அடிச்சு வெளியே வந்த ஆளுங்க தான் We are the ones who came out because of the waves. இல்லையா? நிறைய பேர் வெளியே வந்து எப்படி How most of you have come? நம்ம சமாதானமா சந்தோஷமா அப்படியே கூலா ஆத்து தண்ணி மாதிரி வரல. நம்ம So we never came in a. ஆத்து மண்ணு வரோம்னா ஆத்துக்குள்ளே போனோம். We should ஏன்னா go to the அடிச்சுட்டு வந்து ஆத்துக்குள்ளே தான் வச்சிருக்கோம். ஆனா இது அலை அடிச்சு அடிச்சு Waves. எல்லாம் கரை சேர்த்துச்சுங்க. And all நம்ம the எல்லாம் sand எப்படி is கரை coming. சேர்ந்தோம் தெரியுமா? நீங்க வந்தீங்களோ இல்லையோ தெரியாதுங்க, Whether you have come or not, நாளை அடிச்சு வெளியே வந்த ஆள் தான். I have come because of the waves. Of the தேவனுடைய sea. நாமத்துக்கு எங்க வீட்டுல அடிச்ச அலை தான் The என்னை wave of தூக்கி the கொண்டு house. வெளியே ஆவடியில போட்டுடுச்சுங்க. It has brought me to Avadi. உங்க லைஃப் எடுத்து பாருங்க. Consider your life. இன்னைக்கு நிறைய பேர் 199 பேர் 99%. கிறிஸ்தவங்களா எப்படி ஆனாங்கன்னு சொன்னா, How they became Christians. அவங்க வாழ்க்கையில அடிச்ச அலை தான். It is because of the waves that tossed them in their life. நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்தவம் வளர்ந்தது உபத்திரவத்துல. The Christian grew up because 120 பேரோடு சபை வளையுச்சுங்க. how the church came up with 120. சபை பெருகிச்சு. And it increased. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? வீடுகள் தோறும் அப்பம் விட்டு சாப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆண்டவன் நாள்தோறும் சபையில கொண்டு வந்தார். So breaking of bread went on in every house. What happened? வீடுகள் தோறும் ஜெப கூட்டம். So there was prayer in every house. ஜெப கூட்டம், இவங்க வீட்ல மட்டன் பிரியாணி, Prayer meeting. நாளைக்கு அவங்க வீட்ல ஜெப கூட்டம், சிக்கன் பிரியாணி. So mutton biryani and chicken. ஐயோ பிரியாணி போடட்டா மூஞ்செல்லாம் சுளிச்சுக்கிறாங்க. No ஐயோ biryani. Your face என்ன is down. இப்ப கிறிஸ்தவமே பிரியாணில வந்துடுச்சு.
So Christianity is பிரியாணி progressing. தின்ன 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 விசுவாசிகள் கொழுப்பு ஏறி போய் ஒரு What happened to our people? Because படுகிறவர்களை கர்த்தர் சபை கொண்டு வந்தார். so those who have been saved, கர்த்தர் சபை கொண்டு the வந்தார். Lord brought them to the church. இவங்க போய் ஊழியம் செய்யல. These people never went இவங்க there. வேற பிரியாணி திங்கிற வேலை. So their work is to eat. பிரதர், நீங்க உங்க வீட்டு சபை கொண்டு வச்சுக்கலாமா? Shall we keep a prayer meeting in your house? என்ன போடுவீங்க பிரதர்? Yeah. நீங்க உங்க வீட்டுல சிக்கன் பிரியாணி. See, that's it. That's how things விசுவாசிகள் go. பிரியாணி தின்னே சுத்தி சுத்தி வரான். இப்ப யாரை ரட்சிக்கணும்னா ஆண்டவர் ரட்சிக்கணும். So the Lord alone has got to save them. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. The Lord went on looking at them. என்னடா இந்த விசுவாசிகள் எல்லாம் பிரியாணி திங்கிற விசுவாசியா மாறிட்டான். Become believers. நான் இதுக்காக இவனை ரட்சித்தேன். Have I saved them for this condition? 8வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சபைக்குள்ள என்ன வந்துச்சு? What came into the church? உபத்திரம் வந்துச்சு. Tribulation. எல்லாரும் சிதறடிச்சாரு. And all the people were எல்லாரும் scattered. சிதறடிச்சாரு. People were scattered hither and thither. இப்ப பிரியாணி திங்கல. They were not able to take இப்போ biryani. சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. Now they started preaching the gospel. வேதம் சொல்லுகிற சிதறி திரிந்தவர்கள் எல்லாரும் என்ன அறிவிச்சாங்க? The word of God says those who were scattered, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. they started preaching the gospel. பிரியாணி திங்கிற ஆட்கள்லாம் சுவிசேஷம் அறிவிக்க போயிட்டாங்க. Those who were eating biryani, they started preaching the gospel. Brother, சபை பெருகிச்சு. இப்போ the church has increased. இப்போ சபை யூதேயா, Church in Galilee, Galilee, சமாரியா, Samaria, சபைகள் ஸ்திரப்பட்டன. the churches were சபைகள் வளர்ந்தன. established. சபைகள் பெருகின. The churches grew and எப்ப increased. சபை பெருகிச்சு? When the church grew. இதுவரைக்கும் தேவன் ஜனங்களை கொண்டு வந்தாரு. So far the Lord led the இப்ப people. ஜனங்கள் சுவிசேஷகர்களாய் மாறினாங்க. Now the people have become evangelists. யூதேயாவுக்கு ஓடினாங்க. They went to Judea. சமாரியாவுக்கு They went போனாங்க. to Samaria. கலிலேயாவுக்கு They went போனாங்க. to Galilee. எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை They went round about and started preaching the word of God. எப்ப தெரியுமா அறிவிச்சாங்க? When did they preach? எப்போ? When? பிரியாணி சாப்பிடும் போது இல்ல, Not while they were eating biryani. சிதறடிக்கப்பட்ட போது. Only when they were scattered. சபை எப்ப வளர்ந்துச்சுன்னு You know when the கேட்டீங்கன்னா church grew up? கஷ்டத்துல வளர்ந்தது, In difficulty. அலைகள்ல வளர்ந்தது, It grew up amidst வேதனையில வளர்ந்ததுங்க. It grew up in pain. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் சொல்லுவேன், இன்றைக்கு அதனால தான் பிசாசு Let's say it's ரொம்ப because that- தந்திரமா இன்றைக்கு ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வரான். The devil has brought about- கஷ்டமே இல்லை, You don't have to struggle. நமக்கு பாடே இல்லை, No toil, no struggle. நமக்கு பெரிய செழுமையின் உபதேசம். Gospel of prosperity. பிரதர், நீ செழிக்கிறதுக்கல்ல சிலுவை, Cross is not that you ought to நீ prosper. சுமக்கிறதுக்கு சிலுவை. Cross is given that you ought to bear. நீ சிலுவையை சுமந்து கொண்டு You ought to நீ bear the cross. அடுத்தவனுக்கு அறிவிக்கிறதுக்கு சிலுவை. The cross is given that you may preach the others. உன்னை செழுமையாக்க சிலுவை அல்ல. The cross not to prosper you. நான் சொல்லுவேன், I would say, நீ எத்தனை பேருக்கு நீ இயேசு அறிவித்திருக்கிறாய்? how many of you have you எத்தனை பேருக்கு இயேசு சொல்லி இருக்கிறாய்? How many of you have you brought them to Jesus? நம்முடைய செழுமை Our இன்னைக்கு prosperity, அமைதியாய் நம்மை உட்கார பண்ணி விட்டது. it has made us sit in silence. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. ஆரம்ப நாட்களிலே சபைகள் வறுமையிலே கஷ்டத்தை கடந்த போது In the early தெருவிலே days, பிரசங்கித்தார்கள், They அடியும் உதயம் பட்டார்கள். received all the ஆனால் இன்றைக்கு செழுமையின் விசுவாசிகள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் சொன்னதில்லை. But those who are prosperous, they do not preach the gospel. உன் நண்பனுக்கு நீ சொன்னதில்லை, You do not even tell your friend. உன் பக்கத்து வீட்டு சொன்னதில்லை. You do not tell your neighbor. ஏன்? Why? உனக்கு வறுமை இல்லை, செழுமை இருக்கிறது. Oh, because you are not starving, because you have ஆனால் prosperity. ஒன்று தெரியுமா? One thing you ought to know, சபை பெருகும். the church would increase. எப்ப பெருகும்னா You know when it would increase? அலை அடிக்கும், The storms would blow up. அலை அடிக்கும். The waves would come and hit. உண்மையாக ஒரு சர்வே சொல்லுகிறார்கள், The survey says, சபை இப்பொழுது வளர்கிறது எங்கே என்று கேட்டால் where does the church? நார்த்ல. நீங்க நினைக்காதீங்க நார்த் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. Don't consider that north is இப்ப struggling. அங்கேதான் 10,000, 20,000, 50,000 மக்கள் கூடி ஆராதிக்கிறார்கள். 10,000, 20,000, 50,000 ஏன் people தெரியுமா? gather and pray in the ஏன் north. தெரியுமா? You know why? அங்க பாடு இருக்கிறது, Because there is suffering. இங்க பாடு இல்லை. There is no suffering here. பட் இங்க பணம் இருக்கிறது.
Money is here. இங்க செழுமை இருக்கிறது. Prosperity is here. சபை ஏன் வளரவில்லை? Why the church is not able to grow? சபை வளர்கிறது, ஒரு பக்கத்துல வளருது. One hand, the church is growing. இங்க பிரிச்சு அங்க கொட்டா போட்டு, அங்க பிரிச்சு இன்னொரு கொட்டா போட்டு, இன்னொரு கொட்டா பிரிச்சு இன்னொரு கொட்டா, அந்த சபை வளருது. So just breaking from one group to the other, likewise the church grows. ஜனங்கள் வளருகிறார்களா? With the people grow, எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் பெருகிறார்களா? so the people increase in large numbers. ஆபிரகாமே, Abraham, அலை அடித்தது போல சபைகள் பெருகுவார்கள். even as the waves are tossed hither and கஷ்டத்திலே thither, பெருகுவார்கள். they will increase in நீ difficulty. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா. You will be the father of many nations. அநேக ஜாதிகள். Many nations. நான் கையை வைத்து சொல்லல. I do not raise my நம்ம hand. நாட்டில் உள்ள ஜாதிகளை போல உலகத்துல வேற எங்கேயுமே ஜாதி இல்ல. You cannot find the caste like our land. நிறைய பேருக்கு ஃபேமிலி நேமே இருக்கு. Many of you have the family name. ஃபேமிலி நேம் இருக்கு. There is a family நம்ம name. யாருக்கும் அப்பா இல்ல. We don't have. ஆனா அத்தனை ஜாதிகளுக்கு இன்றைக்கு ஆபிரகாம் அப்பாவா மாறி இருக்கார். But Abraham has become the father of all these nations. எத்தனையோ ஜாதிகள், தேவனை அறியாத ஜாதிகள். Several nations who know not God. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவினாலே ஆபிரகாமை விசுவாச தகப்பனை அங்கீகரித்திருக்கிறார். Now they have accepted Abraham as a father of faith. தேவனுடைய வாக்கு நிறைவேறினதை இன்றைக்கு நீங்கள் காண்கிறீர்கள். The promise of God is being fulfilled now and you're able to view it. ஆபிரகாம் காணல. Abraham was not able to. ஆபிரகாம் தூரத்திலே இருக்கார். He saw from afar. தூரத்தில் அவர் பார்க்கிறார். He saw from afar off. நான் செத்து போயிடுவேன். I would die. ஆனால் தேவன் எனக்குள்ளே தந்த விசுவாச வார்த்தை The word of சாகவே சாகாது. The word of promise that God has given me எனக்கு will never வாக்களித்த ever தேவன் die. சாகவே மாட்டார். God said he would never die. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். He is able to fulfill his word and promise. ஆகையினாலே தான் Therefore, இயேசு இந்த ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தும் பொழுது When Jesus ஒரு started, அருமையான வார்த்தையை சொன்னார். he said, a word- யோவான் எழுதின சுவிசேஷம் The Gospel of- 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், John 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். அப்பா, இயேசுவுக்கும் ஆபிரகாமுக்கும் எத்தனை தலைமுறையா? What about the generation gap between Abraham யாரை and காண Isaac? ஆசையா இருந்தார்? ஈசாக்கு அல்ல, He didn't want to see. யாக்கோபே அல்ல. Not Jacob. யாரை காண ஆசையா இருந்தார்? What was the desire? தூரத்திலே வரப்போகிற என்னை காண ஆசையா இருந்தார். He rejoiced to see my day from afar off. கண்டு Having saw him, அல்லேலூயா, wished கண்டு him, களி கூர்ந்தார். and he was glad. ஆனால் தான் இயேசு சொன்னார், That's why Jesus said, தேவன் மரித்தோருக்கு தேவன் இல்ல, God is not the God of death. தேவன் ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்கு. God is a God of living. தேவன் ஜீவனுள்ளோருக்கு தேவன். God is a God of living. நான் ஆபிரகாமின் தேவன், I'm God of Abraham, ஈசாக்கின் தேவன், God of Isaac, யாக்கோபின் தேவன். God of Jacob. தேவன் என்னுடைய தேவன். God is my God. யாருக்கு தேவன் இல்ல தெரியுமா? Who would not have யாருக்கு God? தேவன் இல்ல? Who would not have God? மரித்தவர்களுக்கு அவர் தேவன் அல்ல, The dead would not have God. ஜீவனுள்ளோருக்கு தேவன். Only for those who are alive. அப்ப நான் தைரியமாய் சொல்லுவேன், I would say boldly, நான் ஆபிரகாமின் தேவன் என்று ஆண்டவர் சொல்வாரானால், God says I am the God of உங்க பார்வையில ஏன் பார்வையில ஆபிரகாம் மரிச்சிட்டாரு? God. ஆனா தேவனுடைய பார்வையில ஆபிரகாம் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கு. But in the sight of God, Abraham lives. சரீர பிரகாரமாக அவர் செத்து விட்டார். He died in his body. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். Yet he is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive. ஈசாக்கு உயிரோடு இருக்கிறார். Isaac is alive. ஏனென்றால் தேவன் ஜீவனுள்ளோருடைய தேவன். Why God is a God of living. ஆகினால் ஆபிரகாம் ஒன்று செய்கிறார். So Abraham does one thing. யாரை கண்டார்? Whom did he see? மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிற அந்த தேவனை, He saw God who was a God of living. Not a என்னை God of death. கண்டான். Abraham saw me. சுருக்கமாய் சொன்னான், In short, உன் சந்ததியின் மூலமாக through your seed, இந்த பூமியிலே வரும் என்று சொன்ன சந்ததியை the seed யார் that will come. பார்த்ததுன்னு சொன்னான்? Who has seen it? ஆபிரகாம் பார்த்தார். It's Abraham who has seen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இயேசுவை யார் பார்த்தது? Who saw Jesus? சொல்லுங்க. Tell me. ஏன்னா ஆபிரகாம் யார் இல்ல? What about Abraham? சொல்லுங்க. செத்தவர் இல்ல. He's not the dead. வேதம் சொல்லுது, ஆண்டவர் மரித்தோரின் தேவனாயிராமல் God is not the God of death. ஜீவனுள்ளோருடைய தேவனாயிருக்கிறார். God of the living. நான் ஆபிரகாமின் தேவன்.
God of Abraham, நான் ஈசாக்கின் தேவன். God of Isaac. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், I would say truly, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory உண்டாவதாக. be to the name of God. நம்முடைய பார்வையிலே In our sight, நாம் செத்து போலாம். we may die. உதாரணமா சொன்னா, For example, ஆபேல் மரித்தான், Abel died, காயின் பார்வையில மரித்தான், Cain, in அவங்க the sight அப்பா of God, பார்வையில மரித்தான், he died in the sight of his father. உலகத்தார் பார்வையில மரித்தான். The sight of the whole world he died. ஆனால் நான் சொல்லுவேன், But I would say, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். though Abel is dead, yet he speaks. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many- ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான். Abel is dead, yet he speaks. How many of you believe? ஏன்? Why? ஏன்? Why? ஆண்டவர் உண்டாக்கிய ஜீவன் நித்திய ஜீவன். The life that God created is life eternal. உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் உண்டாக்கிய ஜீவன் The life that God created in you and me, அழிவுக்குரிய ஜீவன் அல்ல. it's not the life of corruption. அவர்கள் ஜீவிக்கிறார்கள். They live. நான் சொல்லுவேன், I would say, காலங்கள் மாற்ற முடியாது, seasons cannot be. சூழ்நிலைகள் மாற்ற முடியாது. Circumstances cannot. நான் இயேசுவின் நாமத்தில் I விசுவாசிக்கிறேன். believe in the name of Jesus. காலங்கள் ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும். Even if seasons pass, the word of God அவருடைய will be fulfilled. மாமிச கண்களாலே அவரை காண முடியாவிட்டாலும் Though they cannot see through the worldly தேவனுடைய eye. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. அவர்கள் தூர பார்வை கொண்டவர்களாய் இருந்தார். From afar off, they were able to see. அதான் யோபு சொன்னாங்க, That's what Job என் said. சரீரம் எல்லாம் அழுகி போனாலும். Though my body decay, சரீரம் அழுகி போகும். body would decay. சரீரம் எப்போ அழுகும்? When would it decay? சரீரம் எப்போ அழுகுங்க? When would your body decay? ஆ? செத்த பிறகுதான் அழுகும். Only after you're dead it என் would decay. சரீரம் எல்லாம் அழுகி போனாலும் Though my body decay, கடைசி நாளிலே, in the last day. இன்னும் கடைசி நாள் வரலங்க. We have not come to the last day. அவர் சொன்னாரு, He said, கடைசி நாளிலே in the last day, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், my Redeemer liveth. நான் அவரை காண்பேன், I would see him. நான் அவரை காண்பேன். I will see him. அந்நிய கண்கள் அல்ல, Not through different. என்னுடைய கண்களே காணும். My own eyes would behold him. எதுக்கப்புறம்? When? எதுக்கப்புறம்? When? என் சரீரம் அழிஞ்ச பிறகு, After my body is என் சரீரம் அழுகின பிறகு after my body is destroyed. அவர் உயிரோடு இருக்கிறார், He is alive. நான் உயிரோடு இருப்பேன். I would be alive. நான் உயிரோடு இருப்பேன், I would be alive. நான் சாக மாட்டேன். I will not die. ஏன் சொன்னார்? Jesus said, என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மரிக்க மாட்டான், he who believes me would அவன் never die. மரித்தாலும் அவன் பிழைப்பான். Even if he dies, he would live. நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு ஒரு சாவாமை உள்ள வாழ்க்கை வைத்திருக்கிறார். God has given a life without death. ஒருவேளை இந்த சரீர பிரகாரமாக நம்முடைய சரீரம் பிரிந்து விடலாம், Probably our body may be ஆனால் separated. தேவன் நம்ம நித்தியத்துக்குரியவர்களாய் தேவன் படைத்து வைத்திருக்கிறார். God has created us for eternity. தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நித்தியமானவைகள். The promise that God has given is eternal. தேவன் தந்திருக்கிற வாக்குகள் நித்திய ஜீவனுக்குரியவைகள். The promise that God has given is eternal தேவன் life. தந்திருக்கிற வாக்குகள் நித்திய வாழ்வுக்குரியவைகள். The promise that God has given there is eternal life. I believe, நான் அதை விசுவாசிக்கிறேன். Yes, I believe. நிச்சயமாய் தேவன் அதை நிறைவேற்றுவார். Definitely God will bring it to pass. அதை நிறைவேற்ற வேண்டுமானால் If he has got to bring it to pass, நான் ஒரு வார்த்தைக்குள்ள வருகிறேன். இயேசுவை நோக்குங்கள், look unto Jesus. இயேசுவை நோக்குங்கள். Look unto Jesus. அந்த கவனியுங்கள். Consider ஏன் அதை சொன்னார்னு கேட்டீங்கன்னா, why he said so. இல்லைன்னா திரும்பி போவதற்கு தருணம் கிடைத்தது. So God chance to return back. திரும்பி போயிருப்பாங்க, He would have gone back. ஆனா ஏன் திரும்பலன்னா, Why? இந்த கர்த்தரையே நோக்கினான். He went on looking at Jesus. நல்லா கவனிங்க. Consider, நீங்க திரும்பி போகாமல் இருக்க வேண்டுமானால், in a life if you should not turn back. முதலாவதாக First, நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் the book of Ruth, முதலாம் அதிகாரம் first chapter, 12ஆம் வசனம் வாசி. first chapter 12th verse. என் மக்களே ஆ. திரும்பி போங்கள், என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் ஒரு புருஷனோடு வாழுவதற்கு எனக்கு வாழத்தக்கவள் அல்ல, தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து. வாசிங்க 16ஆம் வசனம். அதற்கு ரூத், ஆ. நான் உம்மை பின்பற்றாமல் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். வாங்க, திரும்ப போகல. So she never returned. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நகோமி ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தாள். Naomi தேவன் belongs அவளை to Israel. சந்தித்தார்,
God visited. தேவன் அவளை ஆசீர்வதித்தார். God blessed her. தேவன் அவளை நிறைவுள்ளவளாக வைத்திருந்தார். And God made her full. நல்ல கவனிங்கள். Consider. நிறைவுள்ளவளாக இருந்தாள். She was full in everything. அவள் மோவாபுக்கு போனாள். She went to the land of Moab. அவள் தன்னுடைய புருஷனை இழந்தாள். She lost her husband, பிள்ளைகளை இழந்தாள். lost her sons. வெறுமையாக மாறினாள். She returned barren. இப்போ அந்த வெறுமையாய் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திலே Now, in the land where she's barren, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் God visited his people. அப்படின்னு செய்தி வந்துச்சு. The news came. யார் சந்திச்சது? Who visited? இப்போ 3 பேரும் யோசித்தாங்க. All the three considered. நம்முடைய தேசத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். God visited our people in our land. இப்போ 3 பேர் யோசிக்க. All the three considered. அந்த தேசத்திலே தேவன் என்ன செய்தார்? What about that land? What did God do? தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். God gave them food. தேவன் சந்திக்கிறார். God தேவன் visited. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். God blesses the people. இப்போ யாரை சந்திக்க புறப்பட்டாங்க? So who were being? 3 பேர் யாரை சந்திக்க புறப்பட்டாங்க? And all the three, whom did they want to visit? சொல்லுங்க. தேவனை சந்திக்க. They wanted to visit God. இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். God visited his people in the land of Israel. 3 பேர் புறப்பட்டாங்க. And all the three proceeded. தேவனை சந்திக்க புறப்பட்டாங்க. They ஆனா proceeded. கொஞ்ச தூரம் வந்த உடனே When they came together, இந்த அம்மா நின்னாங்க. நகோமி நின்னாங்க. Naomi stopped. என் கூட வராதீங்க. Please do not come along with me. நீங்க திரும்பி போயிருங்க. You can return back. என்னால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காது. You would not be benefited by me. ஒரு நாளும் கிடைக்காது. Never ever. உங்க வீட்ல நன்மை கிடைக்கும். உங்க அப்பா அம்மா வீட்ல நன்மை கிடைக்கும். You would receive goodness in your house. எப்படி புறப்பட்டீங்க? How did you proceed? என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க? How did you start your journey? ஆகாரம் யார் தருவா? மாமியாரா? தேவனா? Whether it's a mother-in-law or God who give them food, சந்திக்கிறது மாமியாரா? தேவனா? whether they are going to see God or the mother-in-law. இங்க மாமியார் சந்திக்கல. Here the mother-in-law is not visited. இங்க மாமியார் எல்லாம் வெறுமையா போய் நிக்கிறா. A mother-in-law has become ஆனா barren. எதை நம்பி போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, What did they believe? வாழ்க்கை பயணத்தை அவர்கள் தொடர்ந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, How did they life journey? தேவனை சந்திக்க புறப்பட்டார்கள். They started to seek God. இடையில மாமியார் சொல்றா, Mother-in-law நான் உனக்கு நன்மை தர முடியாது. I cannot give you any benefit or goodness. ஒருத்தி போயிட்டா. One of them departed. ஆனா ஒருத்தி சொல்றா, The other says, நான் உன்னை நம்பி வரல. I never came believing you. மாமியார் நம்பி வரல. I never came believing the mother-in-law. தேவனை நம்பி வந்தேன். I believed God and followed. அந்த தேவன் என்னுடைய தேவன். That God is my God. அதனால தான் பின்னாலே சொன்னா, That's why she said, இஸ்ரவேலின் தேவனின் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு மாமியார் செட்டைக்குள் அடைக்கலமா வரல. you have come under the shelter தேவன் of the செட்டைக்குள் God. அடைக்கலமாய் வந்தேன். She came to the shelter of God. அப்ப நான் சொல்லுவேன், ரூத் நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட? How were you blessed? உன் மாமியாரை நம்பி நீ தொடரல. You never followed your mother-in-law. நான் சொல்லுவேன், I would இன்னைக்கு say, நிறைய பேர் எங்க திரும்பிட்டாங்கன்னு சொன்னா, where மனிதர்களை நம்பி திரும்பிட்டாங்க. looking at mankind they turn back. உங்கள் விசுவாச கடைசி வரைக்கும் செல்ல வேண்டுமானால், Your faith has got to last to the உங்கள் end. பயணம் சரியாய் முடிய Your வேண்டுமானால், journey has got to end properly. மாமியாரை நோக்காதீங்க. Do not look at your mother-in-law. மாமியாரை நோக்காதீங்க. Do not மனுஷனை நோக்காதீங்க. do not look at mankind. நம்பிக்கையை மனுஷன் மேல வைக்காதீங்க. Do not keep your faith on man. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. யார் மேல வைங்கன்னா, On whom you தேவன் மேல வையுங்க. have got to keep your faith in God. தேவன் மேல வையுங்க. You have got to keep your faith in God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இங்க சில சொல்லுவாங்க, நான் சாவறதுக்கு முன்னால எல்லாம் முடிச்சிடலாம்னு விரும்புறேன். I desire to complete everything before my death. நீ செத்தா முடியாதா? Whether it cannot be completed after your நீங்க death. செத்தா முடியாதா? Whether after death it cannot நீங்க be. செத்து பாருங்க, காரியம் ஒன்றை விட ரொம்ப அழகா நடக்கும். After death things would come beautiful. நான் சிரிப்பா சொல்லலைங்க, கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்றேன். I tell you the word of God. என்னை கர்த்தர் ரொம்ப கதற பண்ணாரு. God made me cry. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, Sit unto Abraham. வானத்தை அண்ணாந்து பாரு, Look unto the heavens above. உன் சந்ததி எப்படி இருக்கும்? Your seed will be blessed like one. 15ஆம் அதிகாரத்துல வாக்கு பண்ணினார். He promised in the 15th chapter. நான் நினைக்கிறேன் I believe அவர் இந்த அம்மாட்ட சொல்லியிருப்பார். he would have come and told this mother. கண்டிப்பா சாரா அம்மாட்ட சொல்லியிருப்பார். Surely he would have told Sarah. சாரா, Sarah, நேற்றுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்த, you were sleeping well.
கர்த்தர் ரூமுக்குள்ள வந்தாரு, The Lord came to my room. என்னை வெளியே கூட்டு போனாரு. He took me out. வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னாரு. He made me look at the sky above. உன் சந்ததி இவனமா இருக்கும்னு சொன்னாரு. Your seed would be blessed like உன் one. சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. I will multiply your seed. இந்த அம்மா தலையாட்டி அப்படிங்களா ஆண்டவர் சொன்னாருங்களா? This mother would have nodded. Is it so? பாஸ்டர் The பிரசங்கம் God- பண்ணாரா? அப்படிங்களா? Is it so? உங்களுக்கு தானே பண்ணாரு, எனக்கு பண்ணலையே. He has spoken to you, not to me. நான் கேட்கலையே. I have not heard. உங்களுக்கு தானே பண்ணாரு. He spoke only to you. பாருங்க, நான் யார் தெரியுமா? You know who am I? நான் ஒரு கிழவி. I am an old lady. எனக்கு தான் என் பக்கம் தான் ப்ராப்ளம் இருக்கு. There's a problem. நீங்க நல்ல பலசாலி. You are very strong. ப்ராப்ளம் எங்க இருக்கு? Where is the problem? டாக்டர் சொல்றாரு மனைவி கிட்ட தாங்க The ப்ராப்ளம். doctor says the problem is with the wife. ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா குழந்தை பிறந்துரும். If the problem is rectified, ஆனா ஆண்டவர்ட்ட போனீங்கன்னா ப்ராப்ளம் மனைவி கிட்ட இல்ல, புருஷன்கிட்ட இல்ல. so if you go to the Lord, ப்ராப்ளம் எங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கல ப்ராப்ளம். they never believe the word of God. That was the problem. இங்க சொல்றாரு ப்ராப்ளம் நான் தாங்க, என்னால தாங்க முடியாது. So through me it cannot be done. ஆனா ப்ராப்ளத்தை நிவர்த்தி ஆக்குறதுக்கு ஒரு ஆகாரம் இருக்கா? So there is an agar to solve the problem. ப்ராப்ளத்தை நிவர்த்தி ஆக்குறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? Now, what is there to solve the problem? கர்த்தருடைய வசனம். It's the word of God. ப்ராப்ளத்தை வசனத்தினால தீருங்க. You got to complete your problem. ப்ராப்ளத்தை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு To solve- ஆகாரம் தேடாதீங்க, Do not go after Agar. மனுஷனை தேடாதீங்க, Do not seek man. மனுஷ உதவியை தேடாதீங்க. Do not seek after the help of God. ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்கு இந்த God is ப்ராப்ளத்துக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். There is a person above that problem. நான் சொல்லுவேன், I would say, இந்த ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்கு நேரடியாக அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர்கிட்ட போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். had they gone to God straight away to solve this problem? 20 வருஷம் ஈசாக்குக்கு பிள்ளை இல்ல, 20 years Isaac. 20 இயர்ஸ் பிள்ளை இல்ல. 20 long years Isaac had no child. வேதம் என்ன சொல்லுது What தெரியுமா? about the word of God? ஈசாக்கு வீட்டிலையும் ரெபேக்காளுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கா. So there is a servant in with அன்னைக்கு Rebekah. ரொம்ப சர்வ சாதாரண வேலைக்காரியை கொடுத்து பிள்ளை பெறுறது. Quite easily they could have got a child through this. வேலைக்காரியை கூப்பிடலங்க. She never called the servant. ஈசாக்கு நேரத்து போன ஆண்டவர்கிட்ட, He went to the Lord. என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கு, எங்க அப்பாவுக்கு வாக்கு பண்ணிட்டு You இல்லையா? promised my father that my seed will be like that. கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினா. He prayed unto the Lord God. பிரச்சனைக்கு எங்க போல கர்த்தர்ட்ட போனாங்க. He went to the Lord. ஆனா for the இந்த problem. சாராள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மனிதனிடத்துல போனான். Sarah went to mankind to solve her பிரச்சனை தீர்ந்துடுச்சு. problem. ஆனா என்றைக்கு பிரச்சனை தீர்ந்துடுச்சோ அன்றைக்கு பிரச்சனை உருவாயிடுச்சு. There the problem started. வாழ்நாளெல்லாம் வேதனை, Throughout life there was problem. வாழ்நாளெல்லாம் பிரச்சனை. Throughout life there was problem. பிரச்சனையை மனித கரங்களால் மாம்சத்தால் தீர்ப்பீர்கள், ஆனால் If you try to solve the மாமிசம் problem, மாமிசத்தை பிறப்பிக்கும். so flesh will beget பிரச்சனையை flesh. வசனத்தினால் தீர்ப்பீர்கள், ஆனால் If you solve your problem through the word of God, தேவனுடைய கிரியை நீதியும் ஜீவனும் சமாதானமாய். the works of God is All righteousness, peace. problems, Every எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் To solve all your problems, இந்த வசனம் போதுமாயிருக்கு. the word of God is enough. இந்த வசனம் போதுமாயிருக்கு. This word of God is enough. நீங்க நினைக்கலாம் தற்காலிகமாக Temporarily. இந்த பிரச்சனையை மனிதர்களை கொண்டு தீர்ப்பீர்கள், ஆனால் If you solve the problem through இது mankind, பெரும் வேதனையிலே உங்களை கொண்டு போய் it will bring you to great grief and agony. ஆனாலும் தேவன் நல்லவர். God is good. இப்ப என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, You know what's the problem now? இதுவரைக்கும் அம்மா ப்ராப்ளம், So far mother was a problem. ஆண்டவர் மௌனமா இருந்து இப்ப யாருக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, Who has a problem? ஆபிரகாமுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. There was problem for Abraham. இப்ப ரெண்டு பேருக்கும் என்ன செய்ய முடியாது. What about the two people? இப்ப ஆண்டவர் வந்தார். The Lord came. இப்ப ஆண்டவர் வந்தார். Now the Lord came. ஆபிரகாம், Said Abraham, நான் யார் தெரியுமா? you know who am I? சர்வ வல்லமை உள்ளவர். I am the Almighty உன்னை God. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்க என்னால முடியும். I'm able to make you the father of many nations. எனக்கு முன்ன நடப்பா, Walk before me. நீ எனக்கு முன்னே நட. Walk before me. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்று. God fulfilled his promise. நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக சொல்லுவேன், I tell you humbly in the name of Jesus. மனித பலத்தை நீங்கள் நம்பாதிருங்கள். Never lean on man's strength. மனித பலத்தை நீங்கள் Never நம்பாதிருங்கள். trust the strength of man. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. நான் சொல்லுவேன், I would say, என்னை ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கும் போது, God called me for this high calling. இதுவரைக்கும் என் வழியை நீ அறிய மாட்டாய், So far you would not know my way, பட் இனி நீ அறிவாய். but now you would know my way. நான் ஆண்டவரை நம்பினேன். I trusted God. ஆண்டவரை நான் தொடர்ந்து வந்தேன். I followed God. ஆனா எனக்கு என்னமோ தெரியல, I do not know.
பா சுந்தரையா என் மேல பாராட்டிய அன்பு, It was because of the love, the அவர் pastor, காட்டின கரிசனை. the நான் compassion. ஊழியத்துக்கு வரும்போது ஒழுங்கா தான் வந்தேன், I came properly. கர்த்தரை நம்பி தான் வந்தேன். I believe the Lord. ஆனா அவர் காட்டிய அன்பும் பாசமும் பரிவும் The love and compassion that He showed, என் நம்பிக்கை முழுவதும் பாஸ்டர் மேல வந்துருச்சு. I believe, was on the pastor. இப்ப நான் நினைச்சேன், Now I thought, சுந்தர ஐயா இருக்கிற வரை as long as Pastor Sundaramaya is there, நோ ப்ராப்ளம், there isn't any problem whatsoever. நோ ப்ராப்ளம். No problem whatsoever. பாஸ்டர் ஐயா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. Pastor Sundaram would take care of me. அவர் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. So he was taking care of me. ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமா வச்சிருந்தாரு. He kept me நானும் as a ரொம்ப blessed. நம்பினேன். I too believed him a lot. கல்யாணத்தையும் பண்ணாரு, He got me married, நல்ல நல்ல பெரிய விருந்தெல்லாம் படைச்சாரு. and he ஒரு brought out. உடன் ஊழியனுக்கு அப்படிச்சதை இப்பதான் பாக்குறேன் நானு. I'm- ஐயோ இன்னும் அதிகமா நம்பிக்கை வந்துடுச்சு. So I got என்னை விட என் மனைவி அவங்களை ரொம்ப நம்பிட்டாங்க. and my wife also. பாஸ்டர் இப்படி எல்லாம் பீச் பார்க்கெல்லாம் கார்ல கூட்டு போறாரு, பாஸ்டர் மேல ரொம்ப நம்பிக்கை. Lot of hope and faith on the past. ஒரு நாள் கார் வந்துச்சு, One day the car came. நல்ல கார்ல வீட்டு சாமான்லாம் நல்ல ஃப்ரூட்ஸு பிஸ்கட்டு எல்லாம் ஏற்றி ஆவடிக்கு வந்துச்சு வண்டி. So loaded with fruits, biscuits, it came to Avadi. ஆவடியில் கொண்டு விட்டாரு. He came and dropped us at Avadi. நல்லா உட்காந்து இன்பமா பேசினாரு. He spoke very sweetly. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? ஜெபம் பண்ணுவோம். Okay, we shall. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எழும்பினாரு. He rose up after ஒரு prayer. 100 ரூபாய் கையில கொடுத்தாரு. He gave me 100 rupees. தாமஸ், He said, இன்று முதல் from this year, வருஷவாக்கத்திலே ஒரு கிழவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டும். you ought to forget that there is an old man at Proswakam. கர்த்தர் கொடுத்தால் The Lord gave, சாப்பிடுங்கள், you eat. இல்லாவிட்டால் If the Lord would not supply your needs, சாவுங்கள். please die. இந்த வசனத்தை எங்க வீட்டு வாசல்ல எழுதி போடலாம் நினைக்கிறேன். I think I could write this verse in front of ஏன்னா my house. நிறைய பேர் என்ன தொந்தரவு பண்றாங்க. Because many, எனக்கு ஃபீஸ் இல்ல, Dress இல்ல, வீடு இல்ல, நிலம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. வாக்கும் போதே வாசிட்டாங்கல்ல, கர்த்தர் கொடுத்தா சாப்பிடு, இல்லாவிட்டா சாவு அப்படின்னு வாசிட்டாலும் யாரும் உள்ள வர மாட்டாங்க. ஆனா எழுதி போடலாமா? if I put a word like that, I believe none of you would enter the church. ஆனா கேட்க கூடாது. இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனா, இது அமெரிக்கன் வெர்ஷனான்னு கேட்ட கூடாது. என்ன பைபிள்ல இல்ல. There isn't any such verse in the Bible. ஆகையால நான் ஒண்ணு விசுவாசித்தேன். I believe one thing. அன்றைக்கு தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, கர்த்தர் கொடுப்பார். That day I came to know that the Lord would supply my கர்த்தர் needs. கொடுப்பார். The Lord would supply my needs. அந்த பரிசுத்தவானை அடிக்கடி நினைக்கிறேங்க. I remember that ஏன் saying. நினைக்கிறேன்னு You கேட்டா, know why I remember? என்னை ஒரு சரியான பாதையில் நிறுத்திட்டு போயிட்டாரு. He left me in a proper path. என் நம்பிக்கையின்படி அவர் இருந்திருந்தாருன்னா, Had he stood across, அவர் 89ல செத்தா நான் 90ல செத்துருப்பேன். he would have died at 89, I would have died at ஆனா 90. அவருக்கு ஒரு பாடத்தை வச்சுட்டு போன, கர்த்தர் கொடுப்பார். He said the Lord would supply your needs. Brother, Brother, இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பாக்குறீங்களே, so far you have seen the blessings, சுந்தரம் பாஸ்டர் கொடுத்தது இல்ல, not given by Sundaram pastor, ஏசிய சபை கொடுத்தது இல்ல, not ACA church, யாரு கொடுத்தது இல்ல. none. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் எனக்கு கொடுத்தார். The Lord who created heaven and earth. ரெண்டு கையை வச்சு சொல்லுவாங்க, I would raise both my hands and say, எந்த அமெரிக்காக்காரனும் கொடுக்கல, no US has எந்த supplied, ரஷ்யாக்காரனும் no கொடுக்கல, Russian has supplied, எந்த ஃபாரினரும் கொடுக்கல, no father supplied. அத்தனையும் ஆண்டவரே கொடுத்தார். The Lord God alone has அவர் supplied. கொடுத்தார், He gave me, அவர் கொடுப்பார். He would supply my needs. நீங்க யாரும் தப்பா விளங்கிக் கொள்ளக்கூடாது. Should not mistake me. தயவு செய்து தப்பா விளங்கிக் கொள்ளக்கூடாது. Please, for heaven's sake, do not உங்களுடைய misunderstand. விசுவாசத்துக்கு நான் சொல்றேன். I tell you to increase your faith. என்னுடைய வாலிப வயதிலே When I was young, நான் மளிகை கடையில பயங்கரமா வேலை செய்தவன். so I had struggled in provision shops. சைக்கிள் எல்லாம் நாங்க உட்கார்ந்து ஓட்ட முடியாது. I cannot sit and ride the cycle. ஏறக்குறைய 100 கிலோ 120 கிலோ சைக்கிளை பம்பாயில மிதிக்கணும். So 100 kilos I had to load in my cycle. சின்ன வயதிலே பயங்கர லோட் அடிக்கணும். I had to take great loads even my. லோடோட கீழே விழுந்து அடிபட்டு எங்கெங்கெல்லாமோ அடிபட்டு சரீரங்கள் பாதிக்கப்பட்டன. I fell and I was hit because of it. அது என்னுடைய சரீரத்தில் அடிக்கடி ஃபிட்ஸ் நோயை உருவாக்கியது. So that brought about the fits in my body. எங்கேயாலும் அடிச்சு விழுந்து 3 நாள் 4 நாள் மயக்கத்தில் கிடந்து 3 or 4 days I would be subconscious. என்னென்னோ மருத்துவம் செய்து பார்த்தாருங்க. They tried all sort of medicines. பட் முடியல. Nothing worked out. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். The Lord called me to the ministry. பிசிக்கலா நான் ஊழியத்துக்கு அன்ஃபிட். Physically I was unfit for it. படிப்பில நான் அன்ஃபிட். I was unfit in இந்த education. ஊழியத்துக்கு அன்ஃபிட் நான்.
I was unfit for the ministry. ஒரு நாள் One day, நான் படுத்திருந்தேன். I was lying down. இன்பரா ஈற்றிலே பாட்டு பாடுறாங்க. So they were singing the song meant for funeral. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இன்பரா ஈற்றிலே பாடுறாங்க. I'm hearing that song in my ear. நான் யோசிக்கிறேன், யார் செத்து போயிட்டா? I started wondering as to who died. எனக்கு கண்ணு திறக்க முடியல. என் பலவீனம் எனக்கு கண்ணு திறக்க My முடியல. weakness, I was not able to open my. எனக்கு மூச்சு கூட விட முடியல. I was not able to breathe out. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை திறந்தேன். எனக்கு தான் பாடுறாங்க. So great difficulty when I opened my eyes. என்ன சுத்தி உட்கார்ந்து இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையிலே சந்திப்போம். So this was a funeral song that they were singing for me. முடிவே எடுத்தாங்க. They made a. சத்தியா போயிட்டேன். He's dead. ஏன்னா மூச்சு பேச்சு இல்ல. There was no breath. 3 நாள் 4 நாள் மூச்சு பேச்சு இல்ல. 3-4 days no breath. No. ஃபிட்ஸ் வந்தா ஒண்ணுமே தெரியல. Nothing visible. டாக்டருடைய கண்டிப்பான ஆலோசனை, எக்காரணம் கொண்டும் திருமணம் செய்யாதே. The advice from doctor was on any account. இன்னொரு பெண்ணுடைய வாழ்வை கெடுத்துறாதே. Do not spoil the life. இது டாக்டர் கொடுத்த ஆலோசனை. The counsel given by doctor. நான் ஊழியத்துக்கு அன்ஃபிட், Unfit for ministry. பாஸ்டுக்கு அன்ஃபிட், Unfit for குடும்பத்துக்கு அன்ஃபிட். unfit for family. ஒரு நாள் அழுதேன். One day I cried. எல்லாரும் சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்அப் பண்ணலாம். Maybe we can check up with the doctor. வெயிட். I said wait. மெல்ல நடந்து பாஸ்டர்கிட்ட வந்தேன். I walked slowly and came. Pastor. I said, Pastor, நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். I'm going to fast. அவர் மேல எங்களையும் பார்த்தாரு. He looked me from top to bottom. உயிர் போகலன்னு இருக்க போறியான்னு கேட்டாரு. He said, because your life was not உயிர் gone. போகலன்னு இருக்க போறியான்னு கேட்டாரு. Because your life was not gone, whether you're going to fast for it. இல்ல, நான் உயிர் வாழ்றதுக்கு இருக்க போறேன். I am going to fast that I may live. நீ ஃபாஸ்டிங் இருந்தேன்னா செத்து போயிடுவேன். If you take fasting, you will die. நீ செத்து போயிடுவேன். You would die. சாப்பிட்டே உன்னால வாழ முடியல, நீ ஃபாஸ்டிங் இருக்க போற. Even while eating, you're நான் not. சொன்னேன், இல்ல நான் இருப்பேன். No, I have to fast. நான் கர்த்தரை நோக்கி பார்க்க போறேன். I am going to look at the Lord. நான் கர்த்தரை நோக்கி பார்க்க போறேன். I would look at the Lord. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அன்ஃபிட் ஆயிட்டேன். I am unfit for everything. என்ன அழைச்ச கர்த்தரை நோக்கி பார்க்க போறேன். I would look unto the Lord as என்னோட God. பிடிவாதத்தை பார்த்தார். He saw my stubbornness. ஒரே ஒரு வேளைக்கு அனுமதித்தார். He ஒரு permitted me மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். one morning breakfast. அதுக்கப்புறம் பார்க்குறேன். Then we'll consider. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சது. The time was லஞ்ச் over. டைம் வந்தது. Lunch time came. பிரதர் சாப்பிட கூப்பிட்டாரு. இல்ல, நான் ஜெபம் பண்ண போறேன். I said, I'm going to pray. சரி, லஞ்ச் பிரேக் முடிஞ்சது. So lunch also. நைட் டின்னர் வந்தது. The night dinner came. நைட் சாப்பிட சொன்னாரு. They இல்ல, asked me. I said, நான் இருக்க போறேன். I said, I will continue. காட்ஸ் கிரேஸ். அந்த ஒருவேளை ஜெபத்துக்கு நான் கர்த்தரிடத்துல போனேன். I went for one கர்த்தர் time. என்னை 14 நாட்கள் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்க என்னை பலப்படுத்தினார். 14 days, God gave me the grace to fall at His feet. இன்றைக்கு நான் எதிலெல்லாம் அன்ஃபிட்டோ Wherever I was. அத்தனையிலே நான் இன்றைக்கு ஃபிட். So God has made me fit. என் 21 வயசுல ஒரு நிமிஷம் பேச முடியாது. I could not speak even for a minute at the age of 21. 72 வயசுல 3 சர்வீஸ் பேசுறேன். 72 years, I'm able to speak in இப்ப 3 services. எல்லாரும் என்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பாஸ்டர் சவுண்ட குறைச்சிங்க பாஸ்டர். Pastor, please reduce your sound. என்கிட்ட எல்லாரும், என் ஃப்ரெண்டு, டாக்டர் எல்லாரும் சொல்றது, பாஸ்டர் சவுண்ட குறைச்சிங்க. எனக்கு சவுண்ட் போடணும்னு ஆசையா இருந்தேன். Do I have an ambition to shout? நானும் ரொம்ப ஜெபம் பண்றேன், சவுண்ட குறைக்கணும். அது ஜெபிக்க சவுண்ட் ஏறிட்டு தான் போகுது. I'm trying to control my voice, but the voice isn't increasing. நான் சொல்லுவையா, I would say, எல்லா குறைவையும் நீக்குவதற்கு remove all my நான் எந்த shortcomings. மனுஷ உதவியும் தேடல, கர்த்தர் உதவியை I தேடினேன். never sought for man's help. I looked after God. கர்த்தரை தேடினேன். I sought God. கர்த்தர் என்னை இவ்வளவு காலம் ஜீவனோடு வாய்க்க பண்ணினார். God allowed me to live கர்த்தர் all என்னை this life. பிரகாசிக்க பண்ணினார். God made me கர்த்தர் என்னை enlightened. வெட்கப்பட விட்டதே இல்லை. God never put me to shame. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. கர்த்தருடைய நாளிலே விளங்கும் It will be understood on the day அநேக of God. காரியங்களை நான் சொல்ல வெட்கப்படுகிறேன். I am ashamed to speak on several. அத்தனை ஆண்டவர் நீக்கினார். God removed everything from me. எதிலெல்லாம் தோல்வி கண்டேனோ Wherever I met failure, அதிலெல்லாம் தேவன் என்னை பிரகாசிக்க பண்ணினார். God made me shine. அதிலெல்லாம் பிரகாசிக்க பண்ணினார். He made me shine.
என்னால முடியாது என்று ஒப்பு கொடுத்தேன். I surrendered, it is impossible. என்னுடைய பலவீனத்தை நான் ஒப்பு கொடுத்தேன். I offered my weaknesses. இந்த ஆவடி ஊழியத்துக்கு நான் வரும் பொழுது, When I came to this ministry, என்னை முதல் நாள் அழைத்து கொண்டு வந்த பொழுது, when they brought me on knee, இங்கே சில வாலிபர்கள் இங்கே இருந்தார்கள். there were some young people. அதுல ஒருத்தர் மேல உட்கார்ந்து ஹெட் மாஸ்டர், திருநெல்வேலி ஹெட் மாஸ்டர். One இங்க was, எல்லாம் உட்கார்ந்தாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க. so all of them were praying. எல்லாம் படிச்சவங்க, நான் ஒண்ணு படிக்காத முட்டாள். So all were educated, I was not educated. ஆண்டவர் அவர் கேட்டாரு, தம்பி They asked me, இந்த பசங்களை எப்படி சமாளிக்க போறப்பா? how are you going to manage these boys? இந்த யூத்தை எப்படி சமாளிக்க போற? How are you going to manage the youth? அவருக்கு தெரியும் 10 பேரை சமாளிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும். He knew pretty well I எனக்கு cannot. தெரியுங்க. இந்த 10 வாலிபர்கள் ஜெபிச்சிட்டு இருக்காங்களே, அந்த ஒரு 5-6 வாலிபர்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை எனக்கு தெரியும். I know that I எனக்கு don't. படிப்பு இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, No எனக்கு education, அறிவு no இல்ல, wisdom, no knowledge. எல்லாமே எனக்கு தெரியுங்க. I know everything. தெரிஞ்சதாங்க ஆவடி ஊழியத்துக்கு வந்தேன். Even then I came to. ஆனால் நான் எந்த மனிதனையும் நோக்கல, Never looked at mankind. என் தேவனை நோக்கினேன். I looked at God. இன்றைக்கு அதே தேவனை நோக்குகிறேன். So I am looking at the same God now. 5 பேரை சமாளிக்க முடியாத நான், Me who was not able to manage 5. ஆண்டவருக்கு இத்தனை பெரிய ஒரு சபையை நடத்துவதற்கு என் தேவன் எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக God, I thank God for having given me எல்லா grace. கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. All glory, honor, அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. may it belong to Him alone. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. And the faces that looked unto Him, அவைகள் they were வெட்கப்பட்டு enlightened. போனதே இல்லை. They were never put to shame. வெட்கப்பட்டு போனதே இல்லை. Never put to shame. Brother, you believe God's word. Brother, you நீங்கள் believe God's தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியுமானால், word. If you believe the word of God, நீ துன்பத்தை காண மாட்டாய், you would never நீ see அவமானத்தை காண you மாட்டாய், would never see நீ shame. தோல்வியை காண You would மாட்டாய். never see failure. நான் சொல்லுவேன், I would say, அவமானம் பங்கானாலும் நீ Even- காண போகிற சிங்காசனம், even if you're put to shame, you're நீ going to see தேவனை the throne. விசுவாசித்தால் If you believe நீ God, காண போகிற தேவனுடைய மகிமை, you will see the glory of God. தேவனுடைய மகிமை. You will see the glory of God. வேதம் சொல்லுகின்ற விசுவாசித்தால் The word of God says they believe. தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். You will see the glory of God. உன்னுடைய விசுவாசம் வளருமானால், If your faith நீங்க increases. நினைக்காதீங்க விசுவாசம் என்ன தோல்விக்குள்ள கொண்டு போயிருமோ. But the faith இல்ல will இல்ல, lead you to failure. நீ Never. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். If you believe, you'll see the glory of God. நீங்களும் நானும் You and me. தேவ மகிமையை காண வேண்டுமானால், If you are to look at the glory of God, உங்கள் கை பலத்தை நம்பாதீங்க. do not believe the strength of your உங்க arm. கை பலத்தை நம்பாதீங்க. Do not believe the strength of your உங்க hand. பண பலத்தை நம்பாதீங்க. Do not believe your money. உங்களுடைய சரீர பலத்தை நம்பாதீங்க. Do not believe your physical உங்களுடைய strength. ஆள் பலத்தை நம்பாதீங்க. Do not believe your appearance and look. ஒரு பலத்தை நம்புங்கள். Got to believe on one strength. எல்லாவற்றையும் Everything. எல்லாவற்றாலும் நிரப்புகிறது. God who is able to fulfill. ஆகையினாலே தான் Therefore, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு ஆபிரகாமை வைத்தார். so he kept Abraham as an Old ஆனால் Testament. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு For the New ஆபிரகாமை அல்ல, Not Abraham. ஒரு மரியாளை வைத்தார். He through the seed of Mary. அது விசுவாசிக்கலாம். You can believe that. ஒரு புருஷன் மனைவினால பிள்ளை பிறந்தன விசுவாசிக்கலாம். You can believe a child being born through. ஆனால் இங்கே ஒரு கன்னிப்பெண் இருக்கிறார். Here there's a virgin. இங்கே தேவன் வரல, God never came. தேவ தூதன் வந்தான். The angel of God came. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். A child would be conceived. அவள் ஒரு கேள்வி கேட்டா, She said, நீ பிறக்கும்னு நம்புறேன், I believe, ஆனா எனக்கு புருஷன் இல்லையே. but I know not man. பிள்ளை பிறக்கணும், நான் புருஷன் வேணும் இல்லையா? You need a husband for it. அவன் சொன்னா, Said, புருஷனே தேவையில்லை, you don't require. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு நடக்கும். If you believe the word of God and it will be, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு நடக்கும். sure, believe the word of God. அவள் சொன்னாள், She said, நான் ஆண்டவருக்கு அடிமை, I am the servant of the Most High கர்த்தருடைய God. வார்த்தையின்படியே ஆக, Let it be done even according to the word of கர்த்தருடைய God. வார்த்தையின்படி ஆக. Let it be done according to the word of God. அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த ஒரு கன்னிப்பெண் மூலமாதான் Through the word இன்றைக்கு and- உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமான இயேசு பிறந்தார். Oh, Jesus was born as a blessing for you and me. பிரதர், Brother, மரியாளும் தேவையில்லை, you don't need me. ஆபிரகாமும் தேவையில்லை, You don't need Abraham. ஈசாக்கும் You தேவையில்லை. don't need Isaac. ஒரு கல்லை கொண்டு பிள்ளை உண்டாக்க தேவன் வல்லவர். God is able to produce a child through a stone. நீயும் நானும் தேவையில்லை, You and I are not required. நீயும் நானும் தேவையில்லை பிள்ளை You and உண்டாக்க. I are not required. கர்த்தருக்கு ஒரு கல்லு போதும்.
stone is sufficient for ஆனால் God. தேவன் கல்லுகளாலே உண்டாக்க விரும்பல. God never desired to create. உன்னாலே உண்டாக்க விரும்புகிறார். He never wanted to create. யாராலே உண்டாக்குறார் தெரியுமா? Whom did he create? நம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்க Through விரும்புகிறார். his word he want to create. இன்றைக்கு எனக்கு தெரியும். Today I know. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானோ, any man who listens எந்த to ஒரு மனுஷி கீழ்ப்படுகிறாளோ, or any woman எந்த who, ஒரு குடும்பம் கீழ்ப்படுகிறதோ, any family that believes and obeys வார்த்தையினாலே தேவன் through the word, குறைவை நிறைவாக்கு. God will remove all your shortcomings. எப்படி? How? உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். The power of the Most High will fall on you. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் இறங்கும். The shadow of the Most High will fall. முடியாதவைகளை முடிய பண்ணும். It will make the impossible to be possible. முடியாதவைகளை முடிய பண்ணும். What is impossible நீ shall become கர்த்தருடைய possible. வார்த்தையை விசுவாசித்து You believe the word of God. இன்றைக்கு நீ அர்ப்பணிப்பாயானால், If you surrender today, அந்த ஆவியான அசைவாளர்களுக்கு அர்ப்பணிப்பாயானால், if you surrender yourself to the Spirit of God, இதுவரைக்கும் முடியாதவைகளை முடிய பண்ணுவார். so far what was impossible நான் would இயேசுவின் become நாமத்தில் impossible. சொல்லுகிறேன். I would say in the name of Jesus, எல்லாவற்றையும் He is able to do everything எல்லாவற்றாலும் through everything. நிரப்பவல்ல. He is able to fulfill it. நிரப்பவல்ல. He is able to fill it. நிரப்பவல்லவர். He is able to fill it. இந்த அருமையான காலை வேளையிலே This wonderful blessed morning. நீ எந்த குறைவோடு நீ வந்திருக்கலாம். Whatever shortcomings you may have in your life, ஒருவேளை நீ சொல்லலாம், you may say, அப்பா இருந்தா இது வேற மாதிரி நடந்திருக்கும், Father's அம்மா there, இருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும், mother's there, it will be அவங்க இருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். so and so is there, it will be உன் different. வாழ்க்கையில் அத்தனை குறைவுகளை யாரோ ஒருவர் விட்டு போன குறைவை நீ அனுபவிக்கிறாய். You are coming across the பட் shortcomings. இன்றைக்கு ஆவியான சொல்லுகிறார், The Spirit of God is telling you, குறைவுகள் எல்லாம் என்னுடைய ஆவியினாலே நிறைவாகும். I would remove all your shortcomings through my நிறைவாகும். Spirit. Through my Spirit. நீ என்ன குறைவோடு வந்திருக்கலாம், Whatever may be your lack, எல்லாரும் எழும்பி நில்லுங்க. let's all stand in the நீ presence என்ன of God. குறைவோடு வந்திருக்கலாம், Whatever may be your நீ shortcomings, என்ன குறைவோடு வந்திருக்கலாம். whatever may be your shortcomings, இன்றைக்கு உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல் இறங்க the போகிறது. power of the Almighty will fall on you. உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல் இறங்க The போகிறது. power of the Almighty will fall on கர்த்தரை you. நோக்கி கூப்பிடுங்கள். Call unto Jesus. மனிதர்களை நோக்கி பார்த்த பாவத்தை மன்னிப்பு கேளுங்கள். Ask forgiveness for having looked unto mankind. ஆண்டவரே, நான் மனிதர்களை நம்பின பாவத்தை மன்னியும். Lord, forgive the sin when I looked unto அவர்களை நோக்கி mankind. கூப்பிட்ட பாவத்தை மன்னியும். Forgive the sin when I looked unto mankind. என் நம்பிக்கை என் புருஷன் அல்ல, Not on husband. என் நம்பிக்கை என் மனைவி அல்ல, Not on my wife. என் நம்பிக்கை என் பிள்ளைகள் அல்ல, Not on my child. நம்பிக்கை என்னுடைய வேலை அல்ல, Not on anything else. நம்பிக்கை என்னுடைய சம்பளம் அல்ல, Not my நம்பிக்கை என்னுடைய பென்ஷன் அல்ல, Not my pension. நம்பிக்கை என்னுடைய வீடு அல்ல, Not my house. நம்பிக்கை என்னுடைய பணம் அல்ல, Belief is not my money. நம்பிக்கை என சம்பாதித்த வீடுகள் ஆஸ்திகள் அல்ல. Belief is not my wealth and property. இயேசுவே என் நம்பிக்கை, Jesus alone. இயேசுவே என் நம்பிக்கை. Jesus is my hope. எத்தனை பேர் சொல்வீர்கள், How many of you can say that? இயேசுவே என்னுடைய நம்பிக்கை, Jesus alone is my hope. இயேசுவே என் நம்பிக்கை. Jesus is my ஓ hope. ரபா சந்தல பப தலபர தலகபௌரியா, ஓ ரபா ஷபப தலபர தலாரியா. கர்த்தரை நம்புவதற்கு ஒரு குறை இல்லை. No lack when you believe. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். He who believes the Lord will கர்த்தரை prosper. நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தை போல உறுதியாயிருப்பான். He will be like Mount Zion, one who believes on God. கர்த்தாவே, Lord, நான் உம்மை நம்புகிறேன், I believe thee. நான் உம்மை நோக்கி I பார்க்கிறேன். look unto thee, O Lord. சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, Look unto him கர்த்தரை and பார்த்து say, சொல்லுங்க, look unto the Lord நான் and உம்மை say, நோக்கி பார்க்கிறேன். Lord, I look unto என் you. முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவரே, Lord, you are able to shine my நான் face. வெட்கப்பட மாட்டேன், I will never be put to நான் shame. வெட்கப்பட மாட்டேன். Never be put to என்னை shame. வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர். You will never leave me to என் shame. முகத்தை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணுகிறீர். You would make my face shine. உன்னதமானவருடைய பலன் என் மேல் நிழலிடுகிறது, The strength of the Most High is coming. நிழலிடுகிறது. It's coming on me. இயேசுவின் நாமத்தில், In the name of இயேசுவின் Jesus. நாமத்தில். In the name of இந்த Jesus. சபை இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு பலன், The strength that the church has not இதுவரைக்கும் enjoyed. அனுபவித்திராத ஒரு வல்லமை. The power so far I have not experienced. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார்.
உரபபதல வரதல வரதல வரதலபோ உக்கவவல தலாரியா தேவ பலன் தேவ பலன் தேவ பலன் தேவ பலன் The power of God. அக்கேனேயோம் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே ஓமாவியை ஊற்றோ அக்கேனேயோம் நீரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் ஓ ரவ ஷபபபதலவோ மரியாள் மேல் இறங்கிற ஆவியானவர் ஓ இப்பொழுதே இறங்குகிறார் இப்பொழுதே இறங்குகிறார் you believe நீ குறைவோடு போக போறதில்லை விசுவாசத்தோடு பாடுங்கள். ஓ வல்லமையால் என்னை நிறைத்தே நீர் ஆளுகை செய்யும். ஓ வல்லமையால் என்னை நிறைத்தே உரபபபதலபரதலா விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஓ வல்லமையால் என்னை ஆண்டவரே குறைவெல்லாம் நிறைவாக்குகிற வல்லமை இப்பொழுதே இறங்கி வரட்டும். நீ நாராயணங்களை என்ன குறைவோடு வந்திருக்கலாம். You may have come short. இன்னைக்கு நீ குறைவோடு போக போவதில்லை. Today you are not returning with
உன்னதமானவருடைய பலம் So the Lord முன்பே நிழலிடும், முன்பே நிழலிடும். that will be உன்னதமான பலம் இறங்கும், the power from above. உன்னதமான பலம் இறங்கும். The power from ஓ ரபா above. சம்பா பாபா தாமா பாபா பாபா பா. ஓ ரபா பாபா தலபா தலபா சத்யா. ஓ பாபா பாபா தலமா தல சத்யா. ஓ ரபா ஷியாபாலத். நீரைத்தே நீர் ஆளுகை செய்யோ, ஆளுகை செய்யோ. ஓ வல்லமையால் என்னை. ஓ ரபா பாபா தலபா தலபா ஷபோ. ரிபா பாபா தலபா தலபோ. அபா பாபா தலபா தியா. வல்லமையால் என்னை நீரைத்தே நீர் ஆளுகை செய்யோ. ஓ வல்லமையால் எல்லா குறைவை நிறைவாக்குகிற கர்த்தாவே, The Lord who is able குறைவை நிறைவாக்குகிற கர்த்தாவே, மகிமை காணப்படுற கர்த்தாவே, கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமையை காணுங்கள். So you see the கர்த்தருடைய glory of ஆலயத்திலே God. மகிமையை காணுங்கள். The glory of God is seen. என்னுடைய கண்கள் கர்த்தருடைய மகிமையை காண My வேண்டும். eyes will behold the glory of என்னுடைய God. கண்கள் மகிமையை காண My வேண்டும். eyes will behold the glory My of God. brother, my sister, He is holy. தேவ மகிமையை காணுங்கள். தேவ மகிமையை காணுங்கள். You will see the நீ glory இனி of God. துன்பத்தை காண மாட்டாய், இனி கண்ணீரை காண மாட்டாய், You will not see நீ tears. குறைவை காண You will மாட்டாய். not see shortcomings. ஓ ரப சபபா, என் மகிமை நீ காண்பாய், You will see the glory என் of God. மகிமையை You காண்பாய், will see the glory of என் God. மகிமையை You காண்பாய், will see the glory of என் God. மகிமையை You காண்பாய், will see the glory என் of God. மகிமையை You காண்பாய், will see the glory of என் God. மகிமையை You காண்பாய். will see the glory of God. ஓ ரப ஷபபா ரபா, ஓ ரப சந்தலப கபரத்த, ரிபபப தலப ரத்தல சந்தல. ஓ ரம சந்தல கபா, ஓ கபபப தலப தலப ரத்தல. Jesus, Jesus, oh Jesus, oh Jesus, oh Jesus. Jesus, oh Rama Sandala, oh Kama Baba, oh Rama Sandala, Nira Baba Baba, oh Rama Sandala Bakabori Anda. Jesus, oh Jesus, Jesus, yes, yes, Jesus, Jesus, Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Lord, I believe.